जय हनुमान ज्ञान गुण सागर, जय कपीस तियो लोक उजागर। रामदूत अतुलित बलधामा, अंजनी पुत्र पवन सुत नामा। महावीर विक्रम बजरंगी, कुमति निवार सुमति के संगी। कंचन बरन विराज सुबेसा, कानन कुंडल कुंचित केसा। हाथ वज्र और ध्वजा विराजय, कांटे मूंज जनेऊ साजय। शंकर सुवन केसरी नंदन, तेज प्रताप महाजगवंदन। विद्यादान नियति चातुर, राम काज कर बेतु आतुर। प्रभु चरित सुमित को रसिया, राम लखन सीतावन बसिया। सूक्ष्म रूप धरि सियाहि दिखावा, बिकट रूप धरि लंक जनावा। भीम रूप धरे असुर समाये, रामचंद्र के काज समाये। राये संजीवनी लखन जियाये, श्री रघुवीर नय सकन लाए। रघुपति कीन्ही बहुत बड़ाई, तुम मम प्रिय भरत सकन लाए। सरस बदन तुम्हारो यश गावे, अस कले श्रीगण कंठ लगावे। सनकादिक ब्रह्मांड मुनीसा, नारद सारद सहिता ईसा। जब कुबेर दिखपाल चनावे, कवि कोविद कहि सके कात। तू का सुग्रीवन कीना, राम बिलायन राजपद दीना। तुमरो मंत्र विभीषण माना, लंकेश्वर भय सब जग जाना। युग सहस्र जन भानु लील्यो नापदा, और मधु जानो प्रभु मुद्रिका। मेल मुखी माही, जल्दी करनी हसे जमाई। दुर्गम काज जगत के जेते, सुगम अनुग्रह तुम देते थे। राम दुलारे तुम रखवाले, हो तक न बिनु पैसारे। सब सुख रहे तुम्हारे शरण, तुम रक्षक का हो तो क्यों डरना। आपन तेज समारो आपे, तीनों लोक हांक के कांपे। भूत पिशाच निकट नहीं आवे, महावीर जब नाम सुनावे। नासई रोग है सब पीरा, जब के रंजन हनुमत बलबीरा। संकट से हनुमान छुड़ावे, मन कर मचन ध्यान को लावे। सब पर नाम तपस्वी राजा, तिनके आओ सकल तुम साजा। और मनोरथ जो कोई लावे, सोई अमित जीवन फल पावे। चारों युग प्रताप तुम्हारा है, प्रसिद्ध बोलो जगत जियारा। साधु संत के तुम रखवाले, असुर निकट नहीं राम दुलारे। अष्ट सिद्धि देनी विद्या, असमल जीन जानकी माता। राम रसायन तुम्हारे पासा, सदा रहो रघुपति के दासा। तुम्हारो भजन राम को पावे, जन्म जन्म के दुख बिसरारे। अंत काल रघुपति पुर जाय, जहाँ जन्म और भक्त कहती। और देवता चित्तन धरनी, हनुमत से सर्व सुख करनी। संकट किटे मिटे सब पीरा, जो सुमित हनुमत बलबीरा। जय 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 हनुमान गोसाई, कृपा करो गुरुदेव की नाई। जो सत पर बात पर कोई, छूटे बंदी महासुख होई। जो है पढ़े हनुमान चालीसा, होए सिद्धि साखी गौरीसा। तुलसीदास सदा हरि चेरा, की जयनाथ हरिद महादेरा। जय श्री राम। இந்த நிகழ்ச்சியானது ரொம்ப குறுகிய நேரத்தில் முடிவு செய்து நிறைய பேரை அழைச்சோம். பல பணிகள் இருந்தாலும் அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். சுப்புஜி அவர்கள், எழுத்தாளர் மணிவண்ணன் அவர்கள், நமக்கு நல்ல அறிமுகமான ஆமருவி தேவநாதன்ஜி அவர்கள், ராஜேஷ்ஜி அவர்கள், இது மாதிரி நிறைய பேர் இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவு பண்ணி வந்திருக்கீங்க. சிறப்பு விருந்தினர்கள் திரு விவேக் பாரதி அவர்கள், யோகேஷ் அவர்கள், விஜயா மேடம் அவர்கள், இது மாதிரி இன்னும் சில பேர் வந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ மற்ற பணிகள்லாம் ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிக்காக வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். முதல்ல விவேக் பாரதிஜி பேசுவாங்க, அதுக்கப்புறமா யோகேஷ்ஜி பேசுவாங்க, அதுக்கப்புறமா விஜயா மேடம் பேசுவாங்க. இப்போ சிறப்பு விருதுகளுக்கு நம்ம கௌரவிக்க போகிறோம். முதல்ல இறைவணக்கம் பாடிய அர்ஜுன் வாங்க. புத்தகம் வழங்க திரு மணிவண்ணன்ஜி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அங்க ஒரு போட்டோ புக்கு கொடுக்குற மாதிரி, புக்கு கொடுக்குற மாதிரி. மிக மகிழ்ச்சி. அடுத்ததா விவேக் பாரதிஜி விவேக் பாரதிஜி அவர்களுக்கு அமர் விஜி. மிக்க மகிழ்ச்சி ஜி. ஆமர் விஜி. திரு யோகேஷ் அவர்களுக்கு புத்தகம் வழங்குகிறார்.
ஓகே. திரு விஜயா மேடம் அவர்களுக்கு புத்தகம் வழங்குகிறார். மிக்க மகிழ்ச்சி. முதலில் விவேக் பாரதிஜி அவர்களின் உரை இருக்கும். அதைத் தொடர்ந்து யோகேஷ்ஜி, அதைத் தொடர்ந்து விஜயா மேடம். விவேக் பாரதிஜி. சரியா இருக்குமா? இது கொஞ்சம் மேலே ஏற்றிட்டுமா? செக். ஓகே, இது போதும். தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்கிடுதல், இங்கு இவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ, ஒளி வளரும் தமிழ்வாணி அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாசகர் வட்டத்தின் இந்த அற்புதமான மாலை நேரத்தில் நாம் அனைவரும் இங்கே சந்திக்கிறோம். வாசகர் வட்டம் என்பது ஒரு வட்டத்திற்குள் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து வாசகர்களையும் ஒன்று சேர்க்கிற இந்த அமைப்பு. இதை பல இடங்களில் நிறுவி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார் நமக்கெல்லாம் மூத்தவர், வழிகாட்டி திரு திராவிடமாயை சுப்பு ஐயா அவர்கள். அவருடைய தலைமையில், அவருக்கு எதிரே நான் அதிகமாக பேசி பழக்கப்படாதவன், பொதுவாக கவிதை எழுதுவதோடு நிறுத்தி கொள்பவன், இப்போது முதல் முறையாக பேசலாம் என்று உங்கள் முன் வந்திருக்கிறேன். அதனால் உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கோருகிறேன். இந்த வாசகர் வட்டம் என்பது நான் முன்னமே சொன்னது போல் அனைவரையும் ஒரு வட்டத்துக்குள் இணைக்கக்கூடிய ஒரு இடம் என்றாலும் என்னை என் வட்டத்தை விட்டு வெளியே வர செய்திருக்கிறது. அதுதான் நான் எழுதுபவன் என்ற நிலையிலிருந்து என்னை பேசுபவன் என்ற நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. பொதுவாகவே எழுதுவது வேறு, பேசுவது வேறு. அது இரண்டுக்கும் இடையில் மெல்லிய கோடுதான் இருக்கிறது. எது இந்தியா எது பாகிஸ்தான் என்று தெரியாமல் தள்ளாடி கொண்டு இருப்பது போலவே எது சரியான எழுத்து எது சரியான பேச்சு, இது இரண்டுக்கும் இடையிலான சமன்கோடு என்ன என்பதை தெரியாமல் தான் இங்கே இப்படியாகத்தான் இலக்கிய சூழல் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கவிஞர்களை பேச அழைப்பது என்பது மிகவும் சவாலான ஒரு சிக்கலான ஒரு விஷயம், ஒரு ஸ்டண்ட் என்று கூட சொல்லலாம். அண்மையில் அப்படி ஒரு கவிஞர் பேசி, ஒரு கவிஞர் பேச்சாளராகி பேசி பலவிதமான சம்பவங்கள் இங்கே நிகழ்ந்திருக்கின்றன. அதில் என்னை பொறுத்தவரை தவறொன்றும் இல்லை என்றுதான் நான் சொல்வேன். ஏனென்றால் கவிஞன் என்றாலே பொதுவாக தனக்கென்று ஒரு உலகத்தை உருவாக்கி கொண்டு அதற்குள் சஞ்சரிப்பவன். அங்கிருந்து அவன் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் என்பது வேறாகத்தான் இருக்கும். எப்படி ஒரு திருடனுக்கு பார்ப்பவர்களெல்லாம் திருடன் போல் தோன்றுமோ, அதுபோல தன் உலகத்தில் சஞ்சரிக்கும் புத்தி சுவாதீனமற்ற கவிஞனுக்கு பார்ப்பவர்கள் புத்தி சுவாதீனமற்றவர்களாக தெரியலாம். அந்த அளவில் அதை நிறுத்திக் கொள்வது நமக்கு இந்த மாலையில் நல்லது என்று தோன்றுகிறது. ஆக இங்கே அப்படி இன்னொரு கவிஞன் நான் பேச வந்திருக்கிறேன். ஆனால் நல்ல வேளையாக எனக்கு ஐயா கொடுத்திருக்கிற தலைப்பு எது கவிதை என்ற தலைப்பு. என்னிடம் தொலைபேசியில் அழைத்து, நீ இந்த வாரம் இந்த நிகழ்ச்சியில் பேச வேண்டும், உனக்கு 2 தலைப்புகள், எது கவிதை இது கவிதை, இந்த 2 தலைப்புகளில் நீ எதில் பேச விரும்புகிறாய் என்று சுப்பையா என்னை கேட்டபோது நான் உடனே இது கவிதை என்று பேசுகிறேன் என்று சொன்னேன். எனக்கு அது மிகவும் சுலபம். ஏனென்றால் நான் படித்து ரசித்த கவிதைகளை இதெல்லாம் கவிதைகள் இதெல்லாம் கவிதைகள் என்று உங்களோடு கொண்டாடி கொண்டு இந்த பேச்சை அந்த அளவோடு முடித்து விடலாம் என்று நினைத்தேன். இது கவிதை என்று நான் சொன்ன மாத்திரத்திலேயே, அப்படியா, அப்ப எது கவிதைன்னு பேசு என்று வழக்கம் போல் சுப்பையா அதை மாற்றி போட்டார். அவருக்கு இதுதான் வழக்கம். என்னை என் வட்டத்திலிருந்து வெளியே தள்ளி, என்னுடைய கூட்டுக்குள்ளிருந்து என்னை வெளியே தள்ளி, ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளிருந்து வெளியே தள்ளி, உன் பலம் என்ன என்பதை
எனக்கு காட்டக்கூடிய இடத்தில் தான் எப்போதுமே சுப்பையா எனக்கு இருக்கிறார். அதுதான் உண்மையிலேயே ஜாம்பவான்கள் செய்யக்கூடிய வேலை என்பதால் அந்த ஜாம்பவானை வணங்கி மேற்படி இந்த நாம் கொஞ்ச நேரம் கவிதையை பற்றி சிந்திக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு பேச்சுடைய இது. நீ வந்து பேசணும்னு ஐயா முடிவு பண்ணிட்டாரு, பேசணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், அதனால கேட்கணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படை சாராம்சம். இன்றைய பேச்சு எது கவிதை என்பது, எது கவிதைன்னு நம்ம கிட்ட என்ன பேசலாம் என்று நான் சிந்தித்த போது இன்று காலை 5 மணி அளவில் எது கவிதை என்ற சிந்தனையே ஒரு கவிதையாக வந்தது. பொதுவாக அப்படித்தான் நாங்கள் கவிஞர்கள் மாட்டிக்கொள்வோம். எது கவிதை என்பதே ஒரு கவிதையாக வந்தது. அதை நான் இந்த பேச்சின் வாழ்த்து பாடலாக அமைக்கலாம் என்றுதான் நினைத்தேன். அப்படி ஒன்று எழுதலாம் என்றுதான் காலையில் அமர்ந்தேன். ஆனால் வந்த கவிதையோ இந்த முழு பேச்சுக்கான சாரமாக வந்து சேர்ந்தது. அந்த கவிதையை வைத்துக்கொண்டே இந்த பேச்சை நாம் சுருக்கமாக பார்க்கலாம் என்று கருதுகிறேன். எது கவிதை என்றால், கவிதையின் முக்கியமான அம்சம், அதற்கு முன்பு எது கவிதை என்ற தலைப்புக்குள் நாம் அணுகும்போது அந்த தலைப்பு என்பது எது கடவுள் என்பதற்கு சமமாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. நாம் எது கடவுள் என்று தேட புகுவோமே ஆனால் அந்த இடத்தில் இதெல்லாம் கடவுள், இப்படியெல்லாம் நாம் கடவுளை அணுகலாம் என்று வழிமுறைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. வேதங்களிலிருந்து ஆகமங்களிலிருந்து இந்த வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவற்றின் மூலம் கடவுளின் நிலையை அடையலாம், கடவுளை கண்டுகொள்ளலாம். ஆக எது கடவுள் என்கிற கேள்வி அல்ல, எது எல்லாம் கடவுள் என்பதுதான் அந்த கேள்வி. அப்படி இந்த கவிதையும் எவையெல்லாம் கவிதை, எதுவெல்லாம் கவிதை என்பதுதான் இன்றைய பேச்சு. அப்படி பார்த்தால் கவிதைக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு அம்சம், அது உள்ளத்தை அசத்த வேண்டும். எந்த ஒரு கவிதையாக இருந்தாலும் முதலில் உள்ளத்தை அசத்த வேண்டும். அது என்ன உள்ளத்தை அசத்துதல் அப்படின்னா, சிக்மண்ட் ஃப்ராய்டு ஒரு விளக்கம் ஒன்று கொடுப்பாரு. நாம் நம் எதிரே இருப்பவரை விட புத்திசாலி என்பதை நேரடியாக சொன்னால் யாரா இருந்தாலும் கோவப்படுவாங்க. அதை மறைமுகமாக சூசகமாக அவர்களையே உணரச் செய்யும் நேரத்தில் அவர்கள் அதை சிரிப்பாக எடுத்துக்கொள்வார்கள், அதை ரசிக்க தொடங்குவார்கள். அடிப்படையில் கவிதையுடைய மூலதனம் என்பது இதுதான். நீங்க படித்து ரசிக்கக்கூடிய ஆகச்சிறந்த கவிதைகளுடைய பின்னாடி இருக்கிறது என்னவா இருக்கும்னா, அட இது நமக்கு தோணலையே என்பதாகத்தான் இருக்கும். அந்த உள்ளத்தை அசத்துதல் என்பதுதான். ஒரு உதாரணம் சொல்றேன். எல்லாரும் பிஸியா டிராஃபிக்ல போயிட்டு இருக்கோம். இப்படி போயிட்டு இருக்கும்போது வாகனங்களுக்கு பின்னாடி நிறைய வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கும், நான் பார்த்துக்கிட்டே வருவோம். பெரும்பாலும் சினிமா வசனங்கள் எழுதப்பட்டிருக்கும், சில வசனங்கள் எழுதப்பட்டிருக்கும், எல்லாமே இருக்கும். இதெல்லாம் கடந்து வரும்போது சில ஆட்டோக்கள்ல நான் தொடர்ச்சியாக கவனிச்சிருக்கேன், சில ஆட்டோக்கள்ல நண்பா மோதி விடாதே மொத்தமும் கடன் என்று ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கும். நண்பா மோதி விடாதே மொத்தமும் கடன். அந்த வாசகத்தை நான் ஒவ்வொரு முறை கடக்கும் போதும் எனக்கு அது மிகச்சிறந்த கவிதையாகப்படும். ஏனென்றால் அந்த வாசகம் முதலில் ஆளை அசத்தி விடுகிறது. அதற்குள் நாம் ஆழ்ந்து செல்வோமே ஆனால், அவன் கடை வாங்கி இருக்கிறத பத்தி பேசியிருக்கான், அவன் கடை வாங்கி இந்த ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறத பத்தி பேசியிருக்கான், மோத போறன்னா மோதி இருக்கிற நீயும் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கேங்கிறத யோசிச்சுக்கோங்கிறத பேசியிருக்கான், ஓ வண்டி எந்த கடன்ல ஓடுதுங்கிறத பேசியிருக்கான். இன்னும் ஆழ்ந்து செல்வோமானால், இந்த ஆன்மா என்பதே இந்த உடலை கடனாகத்தான் வாங்கி இருக்கிறது, இந்த கடனோடு தான் நாம் செல்கிறோம் என்று ஒரு தத்துவார்த்த ரீதி உட்பட அனைத்து விஷயங்களும் அந்த ஒரு வாசகத்தில் இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட வாசகங்கள் தான் கவிதையா? இந்த அசத்தும் தன்மை எதிலெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் கவிதை தான். அதற்கு நிறைய உதாரணங்கள் கவிதைகள்ல இருக்கு. இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்கிற கவிதை மிகவும் பிரபலமான ஒன்று. இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். இதை நாம் நிறுத்தி அசைபோடும் ஒவ்வொரு கணமும் நமக்கு தோன்றும். இதன் பின்னணியில் பல பல பொருள்கள் நமக்கு கிடைக்கும். இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். இதற்கு சமன்கோடாக வைத்து பார்க்கக்கூடிய இன்னொரு கவிதை வரி என்னவென்றால், கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வெறி கொள்ளுதடி என்கிற வரி. இதுவும்
கன்னத்தில் முத்தமிட்டால் என்ன உணர்ச்சி உண்டாகிறது என்பதை ஒருவன் வரியிலே சொல்கிறான், வார்த்தையில் சொல்கிறான். அந்த வார்த்தையோடு நம்மை பொருத்த முடிகிறது. இப்படி கவிதை உள்ளத்தை அசத்துகிறது. சரி, உள்ளத்தை அசத்தும் ஒரு வரி, ஒரு கருத்து மட்டும் இருந்து விட்டால் போதுமா? அது உணர்வு ஒன்றை கொடுக்க வேண்டும். எல்லா கவிதைகளும் உணர்வு ஒன்றை கொடுக்க வேண்டும். ஒரு கவிதைக்கு பயன் இருக்க வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் சரி, பயன் இல்லாமல் உன்னை அமைதியாக ஓரமாக உட்கார வைக்கும் என்றாலும் அதுவும் ஒரு பயன்தான். ஆக பயனுள்ளதாக இருக்க வேண்டும். நாம் படிக்கும் நிறைய கவிதைகள், வாசிக்கும் கவிதைகள் நமக்கு அப்படி சுவைகளை கொடுக்கின்றன. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற பாடலாக இருக்கட்டும், ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை நாட்டிலே என்ற பாரதியாரின் பாடலாக இருக்கட்டும், இவை அனைத்தும் நமக்கு வீர உணர்ச்சியை காட்டுகிறது. அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று கம்பன் சொல்லும் இடத்தில் நம்மை அறியாமலே நாம் புன்னகைக்கிறோம். அந்த மகிழ்ச்சி நமக்குள் ஏற்படுகிறது. அந்த கவிஞன் நமக்குள் அந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி விடுகிறான். இளையோர் சூடார் வளையோர் கொய்யார் என்கிற குறுந்தொகை பாடல் இருக்கிறது. முல்லையும் பூத்தியோ ஒல்லையூர் நாட்டே, என் மன்னன் இறந்து விட்டான், இனி நீ பூத்து என்ன பயன் முல்லையே என்று கேட்கக்கூடிய அந்த பாடலில் நாம் படிக்கும் பொழுதே அதன் சோகம் நமக்குள் அழுகையாக மாறுகிறது. இப்படி கவிதைகள் உணர்ச்சியை நமக்கு காட்ட வேண்டும். இந்த உணர்ச்சியும் நல்ல கவிதைக்கான ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது. சரி, உள்ளத்தை அசத்த வேண்டும், உணர்வொன்றை கொடுக்க வேண்டும், பள்ளத்தில் நீர் வீழ்ந்தார் போல் பரவசம் ஒலிக்க வேண்டும். எந்த பள்ளத்திலும், எப்பேற்பட்ட பள்ளமாக இருந்தாலும், சிறிய பள்ளமாக இருந்தாலும், எவ்வளவு நீராக இருந்தாலும், அது பொழிந்தாலும் சொட்டினாலும் அதற்கென்று ஒரு தொனி இருக்கிறது. நீர் பள்ளத்தில் விழும் பொழுது ஒரு தொனி இருக்கிறது. இப்படி கவிதைக்குள்ளும் ஒரு தொனி இருக்கிறது. அது புது கவிதையாக இருக்கலாம், மரபு கவிதையாக இருக்கலாம், எல்லா கவிதைக்குள்ளும் ஒரு தொனி இருக்கிறது. பிரமிழுடைய ஒரு கவிதை, ஆறின்றாள் என்னை பாரின்று பாரிடத்தே ஊரின்று உயிர்குலத்தின் வேரின்று வெறும் வெளியில் ஒன்றுமிலா பால் நிறைத்து உருள்கின்ற கோலமெல்லாம் அன்று பெற்று விட்டவள் என் தாய் என்ற பிரமிழுடைய ஒரு கவிதை. இது கேட்பதற்கு வெண்பா போல தொனித்தாலும் இது வெண்பா இல்லை. இலக்கணத்தில் வெண்பா இல்லை. ஆனால் அதற்குள் ஒரு துவனி இருக்கிறது. என்னை யார் பெற்றார், என் அன்னையின் புகழை நான் பாடப்போகிறேன் என்று வரும்பொழுது இந்த பிரமிழ் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய உணர்ச்சி என்பது இந்த துவனியில் நமக்கு தெரிகிறது. வெடிபடு மண்ட திடிபடு தாளம் போட என்று பாரதியாருடைய கவிதையிலும் நாம் அந்த துவனியை கவனிக்கலாம். எடுமெடுமெடுவனை எடுத்ததோர் என்ற கலிங்கத்து பரணி பாடலிலும் இந்த துவனியை நாம் கவனிக்கலாம். ஆக இந்த கவிதை என்பது ஒரு துவனியோடு இருக்க வேண்டும். அடுத்தது, மெல்ல தனக்குள் இங்கே வாசகனை காட்ட வேண்டும். ஒரு கவிதை என்பது தனக்குள் வாசகனை காட்ட வேண்டும். நான் இந்த மேடையிலிருந்து இப்படி பேசுகிறேன், இதை நீங்கள் எல்லோரும் கேட்டு அதை அப்படியே வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் சாதித்து விடுங்கள் என்ற போதனையாக ஒருபோதும் கவிதை இருக்காது. பல நேரங்களில் கவிஞன் தான் வாசகன் என்ற நிலையிலிருந்து எழுதுகிறான். அருள் பெற்ற அருளாளர்கள் அனைவருமே தாங்கள் எந்த அளவுக்கு மருளில் சிக்கி இருக்கிறோம், எந்த அளவுக்கு நாங்கள் துன்பப்பட்டிருக்கிறோம் என்று பட்டியலிட்டு இறைவனை வேண்டுகிறார்கள். அந்த ஒவ்வொரு கவிதையிலும் அவர்கள் வாசகனாக இருக்கிறார்கள், வாசகனை தங்கள் கவிதைக்குள் காட்டுகிறார்கள். ஆக கவிதை இப்படி வாசகனை தனக்குள் காட்ட வேண்டும். கிள்ளத்தான் சிவக்கும் புண்ணாய் கிடந்து உள்ளே நிலைக்க வேண்டும். நம்மை கிள்ளினால் அந்த இடம் சிவந்து போகிறது, அழுத்தமாக கிள்ளினால் அது வடுவாக எஞ்சி விடுகிறது. ஒரு நல்ல கவிதையும் அப்படி நம்மை கிள்ளிவிட்டால் நமக்குள் அது வடுவாக அந்த கருத்து, அந்த சொல் காலாகாலத்துக்கு இருந்து கொண்டே இருக்கும். நிறைய உதாரணம் இருக்கிறது. தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்ற வரியை எத்தனை இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ இன்னொரு தெரியாம ஒரு பழமொழி சொல்லுவோம், காடு வா வாங்குது வீடு போங்குதுன்ற ஒரு இது சொல்லுவோம். அது திருப்புகழ்ல இருக்கு. அருகுநுனி பனையனைய என்ற திருப்புகழில் உள்ள ஒரு வரி காடு வாவேனா வீடு போவேனா என்பது. அங்கிருந்து வருவது காடு வா வாங்குது வீடு போங்குது. இப்படி அந்த கவிதைக்குள்ளிருந்து நாம் எடுக்கக்கூடிய கருத்து, அதன் வரி நம்மில் ஒரு வடுவாக ஆழ்ந்து பதிகிறது.
நெருக்கமாய் தொடுக்கப்பட்டு நேர்த்தியாய் ஒளிர வேண்டும். ஒவ்வொரு சொல்லும் கவிதையில் நெருக்கமாக தொடுக்கப்பட வேண்டும். வீணான சொற்கள் எதையுமே கவிதைக்குள் இருக்கக்கூடாது, இருக்காது. அப்படி இருந்தால் அது அந்த கவிதையை பாழ் செய்துவிடும். பாரதியார் கவிதையை பற்றி பேசும்பொழுது சொல் சொல் சொல், வெறும் சொல்லை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று ஒரு கட்டுரையில் எழுதுவார். ஜப்பானிய கவிதையை பற்றி பேசும்போது, ஹைக்கூவை பற்றி சொல்லும்போது, சொல் சொல் சொல், வெறும் சொற்களை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வது? ஜப்பானியர்கள் 3 அடிகளில் அவங்களுடைய வாழ்க்கையை கடத்தி விடுகிறார்கள். இதுபோல் நம்மிடம் சிறந்து விளங்கக்கூடியது திருக்குறள் இருக்கிறது, குறள் வெண்பா இருக்கிறது என்று அதன் இலக்கணத்தை பற்றி பேசுவார். ஆக கவிதையில் செறிவு இருக்க வேண்டும். அந்த செறிவு சரியாக இருந்தால் நமக்கு கவிதை இனிக்கும். சுருக்கமாய் செய்தி சொல்லி சூட்சுமம் விரிக்க வேண்டும். ஒரு கவிதை என்பது எப்பொழுதும் சுருக்கமாக இருக்க வேண்டும். அதை பின்னர் தோண்ட தோண்ட நிறைய நமக்கு ஞானங்கள் கிடைக்க வேண்டும். அதற்கு சிறந்த உதாரணம் திருக்குறள் தான். 7 சீர்கள், 1.25 அடி. அந்த 1.25 அடியை நாம் விரித்து பார்க்க பார்க்க பார்க்க, தோண்ட தோண்ட அது எத்தனை அடி ஆழம் செல்கிறது என்பது நாம் யாருக்கும் யூகித்து பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு ஆழத்தில் இருக்கக்கூடியது திருக்குறள். ஆக சுருக்கமாக செய்தி சொல்லி சூட்சுமம் விரிக்க வேண்டும், மர்மமாய் குவிய வேண்டும். கவிதை எங்கிருந்து வருகிறது, இதை எப்படி தொடங்குகிறார்கள், இது எந்த கணத்தில் இந்த கவிதை மலர்கிறது என்ற மர்மம் வாசகர்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். அந்த தொனியோடு நாம் அந்த கவிதையை அணுக வேண்டும், மர்மமாய் குவிய வேண்டும். அதே நேரத்தில் தெளிவான கருத்துக்களில் வானமாய் விரிய வேண்டும் ஒரு கவிதை என்பது. இப்படியெல்லாம் ஒரு கவிதை உண்மை என்றால், ஒரு கவிதை என்றால் அதன் உண்மையின் உயிர் ஒளி இருக்க வேண்டும். எல்லா கவிதைக்குள்ளும் உண்மையின் உயிர் ஒளி இருக்க வேண்டும். கவிதைகளை பிரித்து பார்த்து ஆராயும் போது கவிதைக்கு பொய்யழகு என்பார்கள், இந்த கற்பனை கூடாது, அந்த கற்பனை ஆகாது என்பார்கள். இது எல்லாவற்றையும் கடந்து கவிதை என்பது அந்த கவிஞனின் அனுபவம் என்கிற உயிரின் ஒளி அதற்குள் இருக்கும். அப்படிப்பட்ட கவிதையை நாம் தேர்ந்து படிக்க வேண்டும். நாம் தேர்ந்து படித்து ரசிக்கும் கவிதையை எடுத்து பகுத்து பார்த்தால் இந்த தன்மைகள் எல்லாம் இருக்கும். உள்ளத்தை அசத்த வேண்டும், உணர்வு ஒன்றை கொடுக்க வேண்டும், பள்ளத்தில் நீர் வீழ்ந்தால் போல் பரவசம் ஒலிக்க வேண்டும், மெல்ல தனக்குள் இங்கே வாசகனை காட்ட வேண்டும், கிள்ளத்தான் சிவக்கும் புண்ணாய் கிடந்து உள்ளே நிலைக்க வேண்டும், நெருக்கமாய் தொடுக்கப்பட்டு நேர்த்தியாய் ஒளிர வேண்டும், சுருக்கமாய் செய்தி சொல்லி சூட்சமம் விரிக்க வேண்டும், மர்மமாய் குவிய வேண்டும், வானமாய் விரிய வேண்டும். ஒரு கவி என்றால் உண்மை உயிர் ஒளி இருக்க வேண்டும். ஒரு கவி என்றால் உண்மை உயிர் ஒளி இருக்க வேண்டும். அப்படி ஒன்று எனக்குள் அருள் என பிறந்து விட்டால் எப்படி துயர் வந்தாலும் எதிர்கொண்டு வாழ்வேன். அப்படி ஒன்று எனக்குள் அருள் என பிறந்து விட்டால் எப்படி துயர் வந்தாலும் எதிர்கொண்டு வாழ்வேன். ஏதோ செப்படி வித்தை என்று நினைத்திடல் வேண்டாம், ஏதோ செப்படி வித்தை என்று நினைத்திடல் வேண்டாம், என்னை ஒப்புதல் தந்தேன், என்னுள் உயிர்த்திடும் கவிதைக்கென்றே என்று அந்த கவிதையை நிறைவு செய்தேன். அதன் வாயிலாக இன்று என்னுடைய சுருக்கமான உரையையும் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. வாசகர் வட்டத்துக்கு பெரும் நன்றி. அடுத்து வர்றவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் பேசுறதுக்கு. இன்னொரு ஜோரா கை தட்டுவோம். கவிதை அப்படின்றதுக்கு கவிதையை பற்றிய கவிதையை பாடிய திரு விவேக் பாரதி அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திராவிட மாயை அப்படின்ற புத்தகம் நம்ம படிச்சிருப்போம். அதை பற்றி புத்தக மதிப்பு செய்வதற்கு யோகேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாருக்கும் கேட்குதா? எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து மேலே இருக்கும் விவேக் பாரதியாக இருக்கட்டும், விஜயா மேடமாக இருக்கும், அனைவருக்கும் நமஸ்காரங்கள். என்னுடைய குருநாதர் திரு திராவிடமாய் சுபுஜி அவர்களுக்கு பாத நமஸ்காரங்கள். ஸோ நான் பேச போகிறது சார் எழுதின திராவிட மாயை பற்றின புக்கு தான். இந்த திராவிட கொள்கை ஓகே கேக்குதா? ஓகே.
ஸோ இந்த திராவிட மாயை பற்றி பேசியிருக்காங்க, சார் வந்து எழுதியிருக்காரு. ஸோ திராவிடத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. நான் வந்து பிஜேபி தொண்டன், ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தா. ஸோ அதை பற்றி படிக்கும்போது எனக்கு ஒன்றும் வித்தியாசமே தெரியல. இது படிக்க வேண்டிய ஆள் வந்து இப்போ கட்சி தொடங்கின மிஸ்டர் விஜய் அவர்கள், விஜய் அங்கிள் அவர்கள். ஸோ அவருக்கு இது முக்கியமாக தேவை. அவரை சார்ந்த நிர்வாகிகள் தொண்டன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய ஒரு அட்டகாசம் பண்ணாங்க. ஸோ அந்த நிர்வாக சீர்கேடு இதை பற்றியெல்லாம் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பழைய தரவுகள் எல்லாம் சார் கேதர் பண்ணி அது பெரிய வரலாற்று ஆதாரங்களோட பதிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி பொய்யான கருத்துக்களையும் பொய்யாக எழுதினதை எல்லாத்தையுமே வந்து நல்லா என்ன சொல்கிறதுன்னா எல்லாம் வெட்ட வெளிச்சமாக என்னென்ன பதிவு அந்தந்த காலகட்டத்திலும் 1917 இருந்து 1944 வரைக்கும், அதுக்கப்புறம் 67 பீரியட் வரைக்கும் ஒரு சார்ட் ஆஃப் திராவிடம் வந்து அந்த கோஷ்டி இருந்தது. ஸோ அது வந்து எல்லாம் பொய்களையுமே வந்து உண்மைன்னு ஒரு நெக்ஸ்ட் தலைமுறை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அது பொய்யே வந்து உண்மையாகவே ஆக்கி விட்டாங்க. இப்போ வரைக்கும் அதை நம்பி தான் போயிட்டு இருக்காங்க. இதில் டேஞ்சரே என்னன்னா நம்மளுடைய கிறிஸ்துவ நண்பர்களும் இல்லை, இஸ்லாமிய நண்பர்களும் இல்லை, இந்த நடுநிலை இந்துக்கள் என்று ஒரு கோஷ்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டேஞ்சர். ஸோ அவங்களுக்கு இந்த புக்கை வந்து படிக்கணும். ஸோ இது போன்ற வரலாற்று தகவல்களுடன் நம்ம இப்போ இது படிச்சுட்டு நம்ம எடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் தேர்தலில் சந்திச்சிங்கன்னா பிஜேபி ஆகட்டும், வலதுசாரி சிந்தனைகளுடைய அனைத்து நபர்களும் இது வந்து பெரிய ஓட்டர்ஸ் வந்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ மெயினாக வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸோ கொள்கை ரீதியாக நிறைய பேர் கொள்கை என்னன்னே தெரியாமல் கொள்கை ரீதியாக பாசிசம், பிஜேபி என்பது பாசிசம்னா என்ன, ஒன்றை ஆதரித்து மற்றொன்று மீதி எல்லாத்தையுமே நிராகரிக்கிறது, அப்படி தான் பாசிசம். ஆனால் இதில் வந்து ஒருத்தர் நேற்று தொடங்கின கட்சி தொடங்கின விஜய் அவர்கள் ரேம்ப் வாக்கன்னு ஒன்று நடக்கிறாரு. நடந்த உடனே ஒரு தொண்டனை அழகாக வந்து பவுன்சரை தூக்கி போடுறான், அதுதான் பாசிசம். பூணில் இருக்கிறான்னு சொல்கிறான் திராவிடக்காரன், அது பாசிசம். அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்லாமியர்களை வந்து புகழ் பாடுவது, இது சொன்னதே இஸ்லாமியர் நண்பர் தான் எனக்கு சொன்னது. அவர் வருத்தப்படுறாரு, உங்களுக்கு மானம் சூடு சொர்ணம் இல்லையா இந்துக்கள்னு கேட்குறாரு. ஸோ அவர் வருத்தப்படுறாரு. ஸோ இந்துக்கள் என்னைக்கு கண் விழிப்பாங்கன்னு தெரியவில்லை. பாசிசம்னா ஒருத்தனை புகழ் பாடுவதும் மீதியை மட்டம் தட்டுறது டிஎம்கே பண்ணிகிட்டு இருக்காங்க, இது காலகாலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எதுவும் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு விஜய் அவர்கள், ஏன்னா நிறைய கூட்டம் வச்சிருக்கிறாரு, அது கன்வெர்ட் ஆகாம தெரியல ஓட்டா. நம்ம எல்லாம் சொல்லிக்கிறது அவரை வந்து எதிர்த்தோ கிண்டல் பண்ணுறதோ எனக்கு பிடிக்காது. அவர் வளரணும், ஆனால் கரெக்டான பாதையில் செல்லணும். அவரை நம்பி இருக்க கூட்டத்துக்கு கரெக்டான ரூட்டு காமிக்கணும். யாரோ ஒருத்தன் சொல்லிட்டான் காங்கிரஸ் கூட சேர்ந்தா இது வந்துடும் போல் அப்படின்ட்டு. காங்கிரஸை அடக்கம் செய்து பல காலங்கள் ஆகிவிட்டது. திராவிட கொள்கையை அடக்கம் செய்தவர் இங்கே சாட்சாத் உட்காந்துருக்கிறாரு. அதை அடக்கம் செய்து அது ஒரு மாயன்னு போட்டாச்சு அந்த புக்கை. இது வந்து என்னுடைய இதற்கு முந்தைய தலைவராக இருந்த திரு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த புக்கை வந்து படித்து ரிவ்யூ கொடுக்கணும். இந்த மாதிரி டிஎம்கே ஃபங்க்ஷனுக்கு புக்ஸ் எல்லாம் போய் ரிவ்யூ பண்ணுறாரு. இதுவும் எடுத்து சொன்னாருன்னா நிறைய தேசியவாதிகள் வளருவார்கள், தேசபக்தர்கள் வளருவார்கள். அதே மாதிரி லோட்டஸ், அந்த நம்ம தாமரை சின்னத்தை பற்றி சொன்னார். தாமரையும் தமிழக மக்களும் ஒட்டவே, தாமரை தண்ணீரை ஒட்டாதுன்னு. தாமரை தண்ணீரை ஒட்டுறது இருக்கட்டும், தாமரை இலை தான் தண்ணீரை ஒட்டாது. அவரோட சயின்ஸ் புரிஞ்சிக்காமல் பேசிட்டார், எழுதி கொடுத்தது அப்படியே பேசிட்டார் போல இருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இலை ஒட்டாது, அதுவும் அந்த சயின்ஸ் என்னென்னா உறிஞ்சி அதை வந்து மலர செய்யும். அதே போல் தமிழ் மக்கள் அன்பால் ஆனந்த கண்ணீரால் தாமரை மலர செய்வார்கள். ஸோ இதுவும் நடக்கும். ஸோ ஐ ரெஸ்பெக்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஈஸியாக முடிச்சுட்டு இந்த இதை சொல்லிட்டார். நானுமே ஐ டு ரெஸ்பெக்ட் எவ்ரி கல்ச்சர், எவ்ரி ரிலிஜன், அண்ட் ஆல்சோ ஐ ரெஸ்பெக்ட் கிறிஸ்டியானிட்டி, ஐ ரெஸ்பெக்ட் Hinduism, I respect all religion, all Muslims, everything. But whether it is come to our Hindu culture vandadana, I am an unapologetic சனாதன இந்து தர்மா. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறேன், அதை நீங்களும் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி கூட்டங்கள் வந்து ரெகுலராக கலந்துக்குவாங்க. நீங்கள் வந்து எப்பயுமே ஒருத்தவங்க இப்போல்லாம் கம்மியாயிடுச்சு இந்த மாதிரி கூட்டங்கள். ஸோ இவ்வளோ அழகாக பேசினார். இந்த கவிதையெல்லாம் வந்து நான் ஆக்சுவலாக கவிதையெல்லாம் இல்லை, நான் ஜஸ்ட் லைக் ஒரு தொண்டனாக வந்து பேசிட்டு போகிறேன், சாரோட விசுவாசி. ஸோ அதனால் வந்து பேசிட்டு போகிறேன். இவர் மாதிரி கவிஞர்கள் வளரணும். மேடமை வந்து விஜயா மேடம் வந்து பல கூட்டங்கள் நான் பார்த்துருக்கேன், தேவநாதன் சாரோடைய மீட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், அப்போ வந்திருக்காங்க. ஸோ நிறைய பெரிய அறிவு கலைஞர்களை எல்லாம் வளர்த்து விடுறது. முதல்ல வந்து திராவிடம் வந்து பொய்யான ஆட்களை வளர்த்து விடுறது, தேசியவாதம் இது போன்ற அறிவாளிகளை வளர்த்து விடும். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து தவறாமல் கலந்துக்கணும். ஒவ்வொரு மீட்டிங்ஸும் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு வந்து ப்ரொடக்டிவாக வச்சுக்கணும்.
ஒரு 15 மினிட்ஸ் படிங்க, 15 மினிட்ஸ் பேசுங்க, 15 மினிட்ஸ் சிந்தியுங்கள், எழுதுங்கள், ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னா மெடிடேட் பண்ணுங்கள். ஸோ 1 hour அட்லீஸ்ட் ப்ரொடக்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் வந்து மாறும். ஸோ இதுதான் நான் சொல்ல வேண்டியது. தேங்க்ஸ் ஃபார் ஆல். தேங்க்யூ. விஜய்க்கு நல்ல அறிவுரை வழங்கிய யோகேஷ் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக டாக்டர் விஜயா மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சுப்பு ஐயாவுக்கு முன்னாடி நான் பேசுகிறதுக்கு எந்த அளவுக்கு என்னால் பேச முடியும்னு தெரில. இவங்களாம் அப்படி மேடை பேச்செல்லாம் அப்படி நல்லா பேசினாங்க. என்னால் சாதாரணமாக தான் பேச முடியும். ஓம் பிரகாஷ்ஜி எனக்கு ஒரு 50 பக்கத்துக்கான புக்கை கொடுத்தாங்க. இதை படிச்சுட்டு நீங்கள் இதுக்கான குறிப்பை எடுத்துகிட்டு இங்கே சொல்லணும் அப்படின்ட்டு அவங்க கொடுத்துருக்க டைம் வந்து 15லேருந்து 20 நிமிஷம். பரீட்சைக்கு நோட்ஸ் எடுக்கிறாப்புல எடுத்திருக்கேன். ஒவ்வொரு வரியும் அதில் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. அதில் எதை ஒமிட் பண்ணன்னு தெரியாமல் ரொம்ப அப்படி மனசில் பாரத்தோட தான் பல வரிகளை பல செய்திகளை எடிட் பண்ண வேண்டியதாச்சுது. ஏன்னா இது நிறைய விஷயங்கள் இருக்கனால குறிப்பில்லாமல் பேச முடியாது. புத்தகம் என்ன அப்படின்னா மனு, சங் அண்ட் ஐ, மனு, சங்கம் மற்றும் நான் அப்படிங்க புத்தகம். இது யார் எழுதியிருக்கா அப்படின்னா ரமேஷ் பத்தங்கே அப்படிங்கவர் மராட்டியில் எழுதியிருக்காரு. மே மனு அனி சங் அப்படிங்கிறது அது வந்து பின்னாடி டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து 1994 பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இவர் வந்து ஒரு நாளிதழ் மாதிரி ஒரு மேகசின் விவேக் அப்படிங்கிற தீபாவளி இஷ்யூவில் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை பற்றி, ஜாதி வேற்றுமையை பற்றி தரம்ஷாலா ஸ்ரீசைலமில் எழுதியிருக்காரு. அது வந்து பின்னாடி ரொம்ப பாராட்டப்பட்டிருக்கு. இதை தான் வந்து அவர் 5 சாப்டர்ஸாக வந்து இந்த புத்தகத்தில் 5 சாப்டர்ஸாக எழுதியிருக்காரு. இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு விசார வேதா அப்படின்னா தாட் அனாலிசிஸ். விசாரனா தாட், வேதானா அனாலிசிஸ். இது வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. இதோட தீம் என்ன அப்படின்னா தர்மா. எப்போ நடக்குது அப்படின்னா 19th and 20th February 1994 சத்தாரா மகாராஷ்டிராவில் நடக்குது. இது எதுக்காக இந்த விசார வேதா இந்த கான்ஃபரன்ஸ் நடக்குது அப்படின்னா ஹிந்துத்துவாவை அடிப்படையாக கொண்டு பல பொய்கள் சொன்னது, மிஸ்கன்செப்ஷன்ஸ், மிஸ்இன்டர்பிரிட்டேஷன்ஸை ஒரு கான்ஃபரன்ஸாக போட்டு அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கானது. ஹிந்துத்வாவை வந்து ஒரு ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்டாக கொண்டுட்டு வர்ற, அப்புறம் ஹிந்துத்வாவை பாலிட்டிக்ஸில் கொண்டுட்டு வர்ற, அதாவது இடதுசாரி சிந்தனையாளர்களும் அதில் கலந்துக்கிட்டாங்க. அவங்களோட கருத்து என்னன்னா ஹிந்துத்வாவை கொண்டுட்டு வரக்கூடாது. இதெல்லாம் வந்துச்சுன்னா பாலிடிக்ஸில் வந்துச்சுன்னா இது வந்து திருப்பி நம்மளை வந்து மிடிவல் பீரியடுக்கு பிற்காலத்துக்கு கொண்டுட்டு போயிடும் அப்படிங்கிறது அவங்களோட வாதம். அப்போ இங்கே வந்து ஏற்கனவே சொன்னாப்புல அங்கேருந்து ஆடியன்ஸ் வந்து யார் அப்படின்னா பல்வேறு சிந்தனைகள் கொண்டவங்க. இது இங்கே வந்து என்ன அவங்களோட கேள்விகள், டவுட்ஸ்லாம் என்னன்னா இந்த ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் ஹிந்துத்வான்ட்டு வந்துச்சுன்னா அங்கே வந்து ஆன்மீக சிந்தனை வந்துச்சுன்னா அது மக்களை வந்து ஃபண்டமெண்டலிசம் அடிப்படைவாதத்துக்கு கொண்டுட்டு போயிடுமா அப்படிங்கிற இந்த கேள்விக்கான பதில் எல்லாம் அங்கே கிடைக்குது. ஹிந்துஸ் வந்து ரிலீஜியஸ் ஃபெனாட்டிக்ஸாக மாறுறாங்களா? Are Hindus becoming fundamentalists because of Hindutva? இந்த மாதிரி கேள்விகள்லாம் அவங்க எழுப்புறாங்க. ஸோ இதை பற்றியான ஒரு சில குறிப்புகளை சொல்லிட்டு எழுத்தாசிரியர் எதுக்கு வராருன்னா அவரோட வாழ்க்கை வரலாறுக்கு வராரு. இங்கே வந்து அவர் நம்ம ரமேஷ் பத்தங்கேஜி அவர் வந்து ஆர்எஸ்எஸ் சாக்காவில் 1954 இருக்கிறாரு. 7 வயசுலேருந்தே ஆர்எஸ்எஸ் தொடர்பில் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு சாதாரண சேரி ஸ்லம் ஏரியா அந்தேரி மகாராஷ்டிராவில் குடவல்லி அப்படிங்க இந்த கிராமத்தில் இருந்து வராரு. வறுமையும் பசியும் அவர் நிறைய சந்திச்சு வந்த நபர். அவங்க அம்மா வந்து வீட்டு வேலை செய்கிறவங்க, ஆனால் ரொம்ப நல்ல தாயார், ஃபுல் சப்போர்ட்டு.
தகப்பனார் வந்து டெய்லராக இருக்காரு. இவருக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, ஒரு இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜாதி வேற்றுமைனால ஜாதினால நான் வந்து வறுமைக்கு வரல, எங்க அப்பா வந்து சரியா உழைக்காதனால தான் நான் வந்திருக்கேங்கிறதையும் அவர் பதிவு செய்யறாரு. ஆனா அவர் அவங்க அப்பாவை பாராட்டுறாரு. என்னன்னா, 2 நல்ல விஷயங்கள் எங்க அப்பா பண்ணியிருக்காரு. ஒண்ணு வந்து என்னைய சங்கத்துல இருந்து விலகுன்னு சொல்லல, சங்க இதுக்கெல்லாம் போயிட்டு வர சொல்லியிருக்காங்க ஷாக்காக்கெல்லாம். அதை வந்து தடை போடல, ஏன் அங்க போற, நீ வேற வேலைக்கு போலாமே அப்படின்னு சொல்லல. இன்னொன்னு, என்னோட கல்வியை வந்து அவர் தடை போடல. அவர் கொஞ்சம் சோம்பேறித்தனமா வந்து அதிகமா உழைக்காததான் எங்க வறுமைக்கான காரணம் அப்படிங்கிறதையும் அவர் வந்து பதிவு செய்யறாரு. இப்போ இவரோட ஆரம்ப கல்வி 1ஆப்ல இருந்து 6ஆவது வரைக்கும் சுரேன் முனிசிபல் ஸ்கூல் அந்தேரியில நடந்திருக்கு. அப்புறம் 7ஆப்ல இருந்து 11 வரைக்கும் பார்லே திலக் வித்யாலயால. அப்போ அவருக்கு அங்க வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. ஒரு புது செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் எஜுகேஷன்ல ஒரு அப்கிரேடேஷன் கிடைக்குது. அவர் ஆரம்பத்துல வந்து இந்த மேத்ஸ் இங்கிலீஷ்ல எல்லாம் ஃபெயில் ஆயிட்டு இருந்தாரு. திடீர்னு 10ஆவதுல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்ச உடனே, அதாவது பிரபாகர் விஸ்புத்தே அப்படிங்கிற ஒரு ஸ்வயம் சேவகர் அவரோட ஃப்ரெண்டா ஆறாரு. இவருக்கும் கொஞ்சம் அப்படியே எஜுகேஷன்ல எல்லாம் ஹெல்ப் கிடைக்குது. இவர் மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ்ல டாப் பண்ணிடுறாரு. எந்த ஒரு 2 சப்ஜெக்ட்ல அவர் வந்து கடந்த 4 வருஷமா ஃபெயில் ஆயிட்டு இருந்தாரோ இவர் பாஸ் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க ஹிஸ்டரி ப்ரொஃபஸர் என்ஆர் சஹஸ்ரபுத்தி அவர் வந்து பின்னாடி பிரின்சிபல் ஆறாரு. அதுக்கப்புறம் இவருக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குது எஜுகேஷன்ல. இவர் வசிக்கிற இடம் என்னன்னா, அந்த சேரி ஏரியா, ஸ்லம் ஏரியா, அதை வந்து சால் அப்படிம்பாங்க. அதாவது வீடுகள்லாம் எப்படி அடுக்குமாடி கட்டடமா இருக்கும், ஆனா வந்து ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும், அந்த 10க்கு 10 ரூம், அவ்வளோதான். மீதி கழிப்பறை அதெல்லாம் வந்து வெளியில எல்லாமே காமனாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ரூம்ல தான் அவங்க இருந்தாங்க. அங்க அவர் வந்து அந்த சேரி ஏரியாவில் என்ன பார்க்குறாரு அப்படின்னா, மக்களோட ஆட்டிடியூட். அவங்க வந்து பெண்களை சீன்றது, பெண்கள் தவறாக நடத்துறது, ஸ்மோக்கிங், இந்த குடிபோதை, இதெல்லாம் நிறைய இருக்கிறது அவர் பார்க்குறாரு. இதை பார்த்துட்டு வளர்றாரு. ஆனால் அவரோட தொடர்பு வந்து சாக்காவோட இருந்தனால அவர் அந்த பக்கம் போகாமல் அவர் ஸ்டெடியாக நல்லா வளர்றாரு. அப்புறம் சாக்காவுக்கு போக ஆரம்பித்தோடனே சன்ஸ்காரெல்லாம் அவருக்கு தெரியுது. இங்கே வந்து அவரோட டீச்சர்ஸ் யார் யார் இருந்திருக்காங்க அப்படின்னா, சந்திரகாந்த் திவாகர் அப்படிங்க ஒருத்தர் சாக்கால காரியவாக. அப்புறம் அவர் வந்து இவருக்கு சாக்காவோட பணிகள் எல்லாம் சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பிக்னிக் கூட்டிகிட்டு போக, அதுக்கு ஸ்பான்சர் எல்லாமே பண்ணி கூட்டிகிட்டு போக எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்பா தேசாய் அப்படிங்கிற காரியவா அவரும் நல்ல இவர் கூட இருந்து இவருக்கு நல்ல விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. அப்புறம் எஸ்எஸ்எல்சி அவர் படிக்கிறப்போ அரவிந்த் ஜோஷிங்க ஒரு RSS காரியவாக அவர் வந்து இவரோட வீடெல்லாம் அடிக்கடி விசிட் பண்ணி என்ன பார்க்குறாரு அப்படின்னா, இவங்க அப்பாவுக்கு வந்து அப்போ வந்து அவர் டெய்லர் கடை வச்சிருந்தார். அந்த கடையை வித்துட்டு இவங்க அந்த 10க்கு 10 இடம் இருக்கிறதே கஷ்டம், அங்க வந்து அவரோட டெய்லரிங்கும் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கத பார்க்குறாரு. இந்த நேரம் வந்து எப்போ அப்படின்னா, இவர் நம்ம பத்தங்கேஜி வந்து பால ஸ்வயம் சேவக்கா இருக்கிற அந்த காலகட்டத்தில். அப்போ இந்த அரவிந்த் ஜோஷி என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுக்கு போய் இவர் அதாவது வாரம் வாரம் விசிட் பண்ணி, ஏப்பா நீ நல்லா படிக்கிறியா, உனக்கு என்ன பிரச்சனை, அவங்க வீட்டு சூழ்நிலையை பார்த்துட்டு அவங்க அப்பாவை வந்து இவங்க வீட்டு யாரு இந்த அரவிந்த் ஜோஷி காரியவாக அவரோட வீட்டோட மாடிப்படி ஏறுறது கீழே ஒரு இடம் இருக்குது, அங்க இடத்த கொடுத்து ரெண்ட் வாடகை எதுவும் வாங்கலை, கரண்ட்டை கூட நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு அங்கே வந்து தையல் மிஷினை வச்சு வேலை செய்கிறதுக்கான இடத்தையும் கொடுக்குறாரு. ஸோ இந்த உதவியெல்லாம் பார்த்துட்டு இவர் வராரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இது இது எதை அடிப்படையாக கொண்டு போகுது அப்படின்னா, இந்த ஜாதி வேற்றுமை மனுவாதம் RSSல நிறைய இருக்குங்க மாதிரி சில விஷயங்கள் பேசுறதுக்கு வருது. இவருக்கு வந்து எதுவுமே புரியலை. அப்போ வந்து இந்த மனுவாதம்னா என்னது, சதுர்வர்ணியம்னா என்னது, இதெல்லாம் புரியலை. ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு இதாக பார்த்துட்டு பின்னாடி ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு எல்லாம் புரிய வருது. அப்போ அடுத்தது அவரோட தொடர்பு யாரு கூட இருக்குன்னா, பிரபாகர் கனகம் அப்படிங்க ஒரு ஸ்வயம் சேவகர். அவர் வந்து ஒரு பிராமணர்.
இந்த ஸ்வயம் சேவகர் வந்து இவர் கூட உட்கார்ந்து சாப்பிட வைக்க எல்லாமே இருக்கிறாரு. அவங்க வீட்டில் போய் இவரும் சகஜமாக போய் இருந்து ஒரே இதில் ஒன்றா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட இதெல்லாம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பத்தங்கே வந்து இந்த பிரபாகர் கனகம் இவரை வந்து தன்னோட மாமாவா அந்த உறவை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இவருக்கு மாமா இல்லாத குறைய அவர் வந்து தீர்த்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்க வந்து இவர் பத்தங்கே என்ன பதிவு செய்யறாருன்னா, சாக்கா வந்து ஹிந்துக்களை ஒருங்கிணைக்குது. இங்க எங்கேயுமே ஜாதி வேற்றுமை இல்லை, எல்லாருமே எல்லா ஹிந்துக்களும் சகோதரர்கள், நாம எல்லாரும் ஒண்ணு, நாம ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு வரணும், அவங்க கிச்சனுக்கும் போகணும், அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு வளர்றோம். இதெல்லாம் சொல்லி தந்தது எல்லாமே இவருக்கு வந்து பிராமணர்கள் இருந்தவங்க தான் இவருக்கு இதெல்லாம் வந்து சொல்லி தராங்க அப்படிங்கிறத பதிவு செய்யறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு தடவை ஒரு சம்பவத்தை சொல்றாரு. ஸ்ரீ பாஸ்கர் ராவ் முண்ட்லே இவர் வந்து RSS VHPலாம் ஒரு சீனியர் லீடராக இருந்தவர். அவர் வந்து இவங்க சாக்காவை விசிட் பண்ண உடனே ஒரு பையனை கூப்பிட்டு உன்னை அறிமுகப்படுத்து அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பையன் இருந்துச்சு, நான் ஒரு மாணவன், நான் ஒரு பிராமணர், நான் ஒரு மராட்டா அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஸ்ரீ பாஸ்கர் ராவ் முண்ட்லே அவர் என்ன சொல்றாரு, இது தப்பு, இப்படிலாம் சொல்லக்கூடாது, நாம எல்லோரும் ஹிந்துக்கள், அதுதான் நம்மளோட அறிமுகமா இருக்கணும். ஹிந்து என்பவன் தன் தாய் நாட்டை மிக நேசிக்கிறவன் அப்படிங்க இந்த குறிப்புகள்லாம் அங்க சொல்றாரு. அப்ப இதெல்லாம் பார்த்தோன்னா இந்த பத்தங்கைக்கு அந்த ஹிந்துத்வாவோட இம்பாக்ட் கிடைக்க ஆரம்பிக்குது. இப்பவும் அவருக்கு வந்து புரியலை இந்த மனுவாதம்னா என்னன்ட்டு, அது இன்னும் போக தான் புரியும். அப்புறம் இவர் என்னன்னா, இவரே வந்து ஒரு காரியவாராரு, சாக்காவை நடத்துறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாரு, இது மட்டும் நம்மளோட கடமை கிடையாது, அவருக்கு கொடுத்த பணிகள் social transformation, organic service of projects, building harmonious integrated society, சமூகத்தை ஒருங்கிணைக்கிறது, சமுதாயத்தில் சீர்திருத்தங்களை கொண்டுட்டு வர்றது, பல சேவைகள் எல்லாம் செய்யறது, இதெல்லாம் அவரோட கடமையா சொல்லப்பட்டனால அவர் அதுலயும் ஈடுபடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு காலகட்டத்தில் விஸ்வ இந்து பரிஷத் வந்து ஒரு கைப்பிடி தானியங்கள் அப்படிங்க இதுல ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிரெயின் அப்படிங்க ஒரு ஸ்கீம் இது பண்றாங்க. என்னன்னா, இருக்கிறவங்க அதிகமா இல்லை, உங்க வீட்டில் இருக்க ஒரு பிடி அரிசியை கொடுங்க, அந்த ஸ்வயம் சேவகர்கள் போய் ஒவ்வொரு வீடா தானியங்களை வாங்கி இல்லாத அவங்களுக்கு கொடுக்கறது. அப்போ இந்த ஸ்கீம் வந்து இவருக்கு பத்தங்கைக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு, அதே நேரத்தில் இவரோட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கௌதம் அப்படின்ட்டு ஒரு நண்பர், அந்த இந்த கௌதம் வந்து மகர், அதாவது இன்னைக்கு தலித்துன்ட்டு சொல்லப்படுற அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர். கௌதமோட தகப்பனார் காலமாயிடுறாரு, இவங்க வேலை இல்லை, ரொம்ப வறுமையில் இருக்கப்போ இந்த ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிரெயின் அந்த ஸ்கீம் வச்சுக்கிட்டு இவர் வீடா போய் கேட்டு வாங்கி இந்த கௌதம்க்கு அரிசி தானம் செஞ்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பல பௌதிகா இந்த டிஸ்கோர்சஸ் இந்த மாதிரி ஸ்பீச் இதெல்லாம் அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. 1975 நம்ம பத்தங்கேஜிய அவரை RSS வந்து நல்லபடியா செதுக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் அப்போ வந்து இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் என்ன பார்க்குறாரு வெளியில அப்படின்னா, சங்கு வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க யாருக்கு என்ன திறமை அப்படின்ட்டு. இப்போ வந்து தீனதயாள்ஜி, அட்டல்ஜி எல்லாம் பாலிடிக்ஸ் ட்ரெயின் பண்றாங்க. ததோபந்த் தெங்கடிஜியை வந்து லேபர் மூவ்மெண்ட்டுக்கு தயார் பண்றாங்க. தாதா சாஹிப் ஆப்தே வந்து ஆன்மீக ரீதியா அதுல வந்து கொண்டுட்டு போறாங்க. அதுக்கப்புறம் 1900 இதுக்கு முன்னாடி உள்ளதையும் சொல்றாங்க. 1969 குருஜி கோல்வார்கர் செகண்ட் சர்சங் சாலக் ஆஃப் RSS அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து இந்த சதுர்வர்ணத்தை பற்றி பேசிட்டாரு. அவ்வளோதான், நம்ம இடதுசாரி மக்களுக்கு தாம் தூமன் குதிக்க ஆரம்பிச்சு அவங்க அது ரொம்ப பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வேற மாதிரியெல்லாம் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவர் வந்து சதுர்வர்ணியம்னா என்னது அப்படிங்க அந்த வார்த்தையே கேட்குறாரு பத்தங்கே. அதுக்கப்புறம் 3வது சர்சங் சாலக்கான பாலா சாஹேப் தியோரஸ்ஜி அவர் வந்து அடுத்தது அவரோட லெக்சர்லையும் இதை வந்து பட் பாலிஷ்டு வேயா கொண்டுட்டு போறாரு.
அப்போ இதுக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் வரல, ஏன்னா இவர் அப்படி டைரக்டா சொல்லாம ரொம்ப பாலிஷ் வேல சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 1975 எமர்ஜென்சி வருது. இந்திரா காந்தி பீரியட்ல எமர்ஜென்சி வந்தோடனே சங்கு பேன் பண்ணப்படுது. சங்க காரியகர்த்தர்கள் மீசால கைது செய்யப்படுறாங்க. மீசா, அதே மீசா, சிலர் நான் மீசாக்கு போனேன் உண்மையிலேயே நம்ம பத்தங்கேஜி மீசால உள்ள போயிருக்காரு. அவர் வந்து சங்கர்ஷ் சமிதி ஒர்க்கரா மீசால உள்ள போய் எவ்வளவு வேதனைகள் பட்டிருக்காருங்கிறதையும் பதிவு செய்யறாரு. இப்போ இங்க போலீஸோட டார்ச்சர் எவ்வளவு இருந்துச்சு, சங்கத்தோட சீனியர்கள்லாம் எப்படி தலைமறைவா ஆனாங்க, அண்டர் கிரவுண்ட் ஆனாங்க, ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இவரும் வந்து தானேல அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இப்போ வந்து இந்த ஜெயிலையும் இவர் விடல, அங்கேயும் அவர் மனசுல இந்த மனுவாதம்னா என்னதுன்னு தான் ஓடிட்டு இருந்திருக்கு. அங்கேயும் அவர் இதை தான் தேடிட்டு இருக்காரு. அப்போ அங்க வந்து அவருக்கு வந்து கரெக்டா கிளியர் பிக்சரா கிடைக்குது. இந்த சோசியலிஸ்டுக்கும் சங்குக்கும் உள்ள டெஃபினேஷனை சோசியலிஸ்ட் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அவர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அதாவது அந்த சோசியலிஸ்ட்காரங்க இடதுசாரி சிந்தனை உள்ளவங்க, சோசியலிஸ்ட் சித்தாந்தம் வந்து மனிதாபிமானம் உள்ளது, ஹியூமனிஸ்ட் சித்தாந்தம் உடையது. சங்கம் வந்து பாசிசம், நீங்க சொன்னாப்ல பாசிஸ்ட் சிந்தனை உள்ளது அப்படிங்கறத அவங்க சித்தரிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் வராரு சனே குருஜின்ட்டு. அவர் சங்கத்தை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சங்கமா இது பாசிஸ்ட், இது முஸ்லிம் எதிர்ப்பு சிந்தனை, கம்யூனல் ஆர்கனைசேஷன், அது மட்டும் இல்ல காந்திஜியை கொன்ன அமைப்பு, ஒரு பவருக்கு பதவிக்கு வர்றதுக்கு எந்த சூழ்ச்சி வேணாலும் செய்ய தகுதி உள்ள திறமை உள்ளவங்க, டெமோக்ரஸிக்கு அகேன்ஸ்டா உள்ளவங்க, சோசியலிசத்துக்கு எதிராக உள்ளவங்க. இந்த சங்கங்கிறது RSSங்கிறது தனி மனித கோட்பாடுக்கு, அதாவது தனி மனித கோட்பாடுக்கு எதிராக உள்ள சிந்தனை. சின்ன குழந்தைகளை வந்து வெறுப்பும் வன்மத்தையும் அவங்களுக்குள்ள உருவாக்குறாங்க. ஹிந்துயிசத்தோட அந்த நோக்கத்தையே இவங்க வந்து டிஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மாதிரியான கட்டுக்கதையெல்லாம் எழுதுறவர் சானே குருஜி அப்படிங்கிறவர். இப்போ இதுல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இதை பிடிச்சிட்டு தான் அந்த லெப்டிஸ்ட் இடதுசாரி சிந்தனையாளர்கள் இதை தான் வந்து பிடிச்சிட்டு இன்னைக்கும் அதை செயல்பட்டு இருக்காங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது மூலமா. ஸோ இது அப்பவே இருந்திருக்கு, யாரு எடுத்துட்டு வந்தது. அப்புறம் இந்த ஜெயில வந்து இவர் பத்தங்கேஜி சும்மா இல்லை, அவர் அங்க வந்து டாக்டர் பாலா சாஹிப் தீக்ஷித் அப்படிங்கிற ஒரு சங்க பிரச்சாரக்கோட அவருக்கு தொடர்பு ஏற்படுது. அங்க அவர் டாக்டர் அம்பேத்கர் ஜியோட வாழ்க்கை வரலாறு அதுல படிக்கிறாரு. அப்போ அங்க வந்து அந்த தீண்டாமை, சில கிராமங்கள்ல தீண்டாமை இதெல்லாம் பத்தியும் பார்த்துட்டு, அப்புறம் அவருக்கு வந்து அந்த மனுஸ்மிருதியோட நிறைய விஷயங்கள் பார்க்கிறாரு. அம்பேத்கரோட கொள்கை, அவரோட கண்ணோட்டம், அவரோட நோக்கம் என்னங்கிறதையும் இவர் கொஞ்சம் கொஞ்சமா, அதான் ஆரம்ப கட்டம், அவர் முழுசா புரிஞ்சுக்கல, பட் கொஞ்சம் கொஞ்சமா இதையும் பார்த்துட்டு அவர் அதுக்கப்புறம் என்ன நல்ல விஷயம் செய்யறாரு பத்தங்கேஜினா, அம்பேத்கர் ஜியோட எழுத்தையும் பார்த்துட்டு டாக்டர் ஹெக்டேவாரோட முதல் சர்சங்சாலக் RSSோட அவரோட வாழ்க்கையும் கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்த்து தான் அவர் வந்து நிறைய விஷயங்களை பின்னாடி எடுத்துட்டு வராரு. அதுதான் வந்து அதாவது நேர்மறை சிந்தனைன்ட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா அம்பேத்கர் ஜி வந்து ஹிந்துத்துவா பத்தி சொன்னது எதிர்மறையா சொன்னது இடதுசாரி கட்சிகள். இங்க வந்து அவரோட என்ன எண்ணமோ அதை வந்து இங்க கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஆக மொத்தத்துல பத்தங்கேஜிக்கு வந்து சங் அப்படின்னா நாம் அப்படிங்க, நான் இல்லை நாம் அப்படிங்க அந்த உணர்வு அவர் வந்து புரியுது. இதுல வந்து சிவாஜி மகாராஜை பத்தி கூட அவர் வந்து சொல்றாரு. என்னன்னா, சிவாஜி மகாராஜ் ஒரு சூதரரா இருந்தனால அவரை வந்து சில பேர் முடிசூட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சனால காஷில இருந்து கங்கா பட் என்கிற ஒரு பிராமணரை கொண்டுட்டு வந்து தான் இந்த முடிசூட்டு விழாவே நடத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த சத்ரபதி, அதாவது சாம்பாஜி
சிவாஜி அவங்க வாரிசுகள் அவங்களுக்கும் இந்த பேஷ்வாவுக்கும் நடுவில் சில மோதல்கள் ஏற்படுது. அது வந்து நம்ம வந்து ஈகோ இஷ்யூன்ட்டே எடுத்துக்கலாம். அப்போ அங்கே வந்து அந்த பேஷ்வாஸ் அப்படின்னா அவங்க வந்து பிராமணர்கள்லாம் இருக்கிறனால அது வந்து வேற மாதிரியான அந்த ஜாதி இஷ்யூவாக கொண்டுட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே இதை வந்து யார் எதிர்க்கிறா அப்படின்னா மகாத்மா புலே அப்படிங்கிறவர் எதிர்க்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மிஸ்யூஸ் ஆஃப் பவர் ஆஃப் பிராமணர்ஸ் தான் அவர் எதிர்க்கிறாரு. அப்போ இது தெரிஞ்ச உடனே இப்படி ஒருத்தர், அதாவது இவர் வந்து மிஸ்யூஸ் ஆஃப் பவரை தான் அவர் சொல்றாரு. பட் அதை வந்து ஒரு தட்டுல வெண்ணெயை கொடுத்து உருக்கிற சொல்லாம டைரக்டா நெய்யவே உருக்கி கையில கொடுத்தாப்புல நம்ம லெப்டிஸ்ட்லாம் உடனே இந்த மகாத்மா புலேயை தூக்கிட்டு இவரை வச்சுக்கிட்டு பிராமணர்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது நடந்துட்டு இருக்க என்ன ஆகுது அப்படின்னா அடுத்தது டாக்டர் ஹெக்டேவரோட ஃபாலோவர்ஸ் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சூத்ராஸ் ஆதி இது ஒரு பக்கம் நடக்க இவர் பத்தங்க என்ன பார்க்குறாரு, ஹெக்டேவர்ஜியோட ஃபாலோவர்ஸ் சூத்ராஸ் ஆதி சூத்ராஸ்லாம் சமஸ்கிருதம் சொல்லி கொடுத்து வேதத்தெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அதை பாராயணம் செய்ய வைக்கிறாங்க. அப்போ லெப்டிஸ்ட் வந்து மகாத்மா புலேயோடதை எடுத்து ஆன்டி பிராமணிக்கல் தாட்டை ரொம்ப பூதாகரமாக்கி இது பிராமணர்கள் வெளியிலேருந்து வந்தவங்க அவங்க வந்து இங்கே இருக்கவங்கள ஸ்லேவரியில் ஆட்டுறாங்க, ஏமாத்துறாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் சூத்ராஸ் இப்படியெல்லாம் இந்த டேர்ம்ஸ்லாம் அவர் யூஸ் பண்ணுறாரு அந்த புக்கில். இதெல்லாம் அவங்க வந்து இதை பிரச்சாரம் செய்யவும் இவர் ஆக்சுவல் ரியாலிட்டியில் அவர் பார்க்குறது இங்கே வந்து தலித்ஸ் சூத்ராஸ் ஆதி சூத்ராஸ்க்கு வேத பாடத்தையும் சொல்லி கொடுத்து பாராயணம் செய்ய வைக்கிறத இவர் பார்க்குறாரு. அப்புறம் பிரிசன்லேயே என்னன்னா பீமசேன் ராணேன்ட்டு ஒருத்தர் அவர் மனுஸ்மிருதியை பற்றி பேசுறதுக்கு வந்தோடனே அங்கே இருந்த அதாவது பிரிசன்லேயே ஜெயிலே வந்து சாயந்தரம் அவங்களுக்கான ஒரு மீட்டிங் மாதிரி நடக்கும். அதுல ஒவ்வொருத்தவங்களும் அவங்க கருத்தை சொல்றப்போ இவர் மனுஸ்மிருதியை பேச வந்த உடனே அங்க இந்த ஒரு பிரச்சாரக் விதர்பாவில் உள்ள பிரச்சாரக் அவர் இதை வேற தடுத்து நிறுத்தி மனுஸ்மிருதியை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க இன்னும் வந்து நம்ம ஆசிரியரோட தேடல் இந்த மனுஸ்மிருதியில் இருக்க வேற்றுமை ஜாதி வேற்றுமை ஆர்எஸ்எஸ்ல இருக்கா இல்லையான்னு இன்னும் அவரோட அந்த தேடுதல் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கப்புறம் நான் அவருக்கு அப்படியே தேடியே 42 வருஷம் ஆர்எஸ்எஸ்ல கழிஞ்சிட்டு அவர் இன்னும் ஆர்எஸ்எஸ்குள்ள இந்த ஜாதி வேற்றுமையை பார்க்க முடியல, இன்னும் அவர் தேடிட்டு தான் இருக்காரு. அப்போ அடுத்தது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த இவர் வந்து சககாரியவா ஆகிறாரு. அப்போ அங்க வந்து அந்த மும்பை மகாநகரத்துல இந்த சேரி ஏரியா ஸ்லம் ஏரியாவில் வந்து அவங்க அந்த தீபாவளி கிளாஸஸ் நடத்துறது உண்டு. அப்போ 1984 ஒரு அப்போதான் ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா 4 மணிக்கெல்லாம் ஸ்வயம் சேவகர்கள் அந்த தலித் லொக்காலிட்டி பிற்பட்ட சமூகம் இருக்கிற அந்த ஸ்லம் ஏரியா அங்கெல்லாம் வந்து போய் 9:30 மணிக்கு இந்த ஸ்வயம் சேவகர்கள் அவங்களோட அனுபவத்தை அங்க சொல்லணும். இந்த மாதிரிலாம் பிளஸ் அவங்க கூடயே இருந்து அவங்க கிட்ட பேசி அவங்க கூடயே உட்கார்ந்து சாப்பிட வைக்க இதெல்லாம் வந்து ஒரு ஜெனரல் ஆக்டிவிட்டியா இருந்துச்சு. இந்த செயல்பாடு இந்த ஆக்டிவிட்டி வந்து ஸ்ரீமதி இந்திரா காந்தி கொல்லப்பட்ட அக்டோபர் 31, 1984 ஸ்டாப் பண்ணப்பட்டது. ஆனா வந்து அந்த ஏரியால வந்து சாக்கா வந்து நிறைய கூடியிருக்கு. அப்புறம் இந்த எமர்ஜென்சி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மகாத்மா புலே அண்ட் டாக்டர் அம்பேத்கரோட இந்த வாழ்க்கை வரலாறு அவங்களோட சிந்தனையை சங்கே எடுத்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது வந்து அவங்க 2 பேர்த்தையும் யார் கையில் வச்சிருந்தா இடதுசாரி கட்சி சிந்தனையாளர்கள். அப்போ இப்போ இவங்க வந்து அவங்களோட நேர்மறையான சிந்தனையை கொண்டுட்டு வந்து உண்மையை வந்து மக்கள் கிட்ட கொண்டுட்டு வரக்கு இதை வந்து ஒரு மிஷனாவே மகாத்மா புலே அண்ட் டாக்டர் அம்பேத்கரோட நம்ம சங்கோட பௌத்திக்ல வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அப்புறம் நம்ம ஆசிரியர் வந்து
1982 அவரோட முதல் ஆர்டிக்கல் எழுதுறாரு நியூஸ் பேப்பர்ல, அன்டச்சபிலிட்டி டாக்டர் ஹெக்டே டாக்டர் அம்பேத்கர் அப்படிங்கிற டைட்டில் கொடுக்குறாரு. இவர் வந்து ஒரு சீனியர் RSS லீடர் சிவராய் தெலங் அப்படிங்கிறவர்கிட்ட காட்டினோன்னு அவர் ஒரு அருமையான டைட்டில் கொடுக்குறாங்க, 2 டாக்டர்ஸ் அண்ட் 1 டிசீஸ் அப்படின்ட்டு. அப்புறம் அதே மாதிரி அவர் தலைப்பை மாற்றினோன்னு அது நல்லா ஓடி இருக்கு. அப்புறம் இங்க ஒருத்தர் தாமு அண்ணா அப்படிங்கிறவர், தாமு அண்ணா வந்து அவர் வந்து தலித்துங்க சப்ஜெக்ட்ல அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு அவரோட ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறாரு. ஸ்ரீ குருஜியோட அந்த நவக்கால் சதுர்வர்ணியா அதை பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள். அதில் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சங்கராச்சாரியர் வந்து அந்த தீண்டாமை என்கிற சொல்ற நபர்களுக்கு வந்து மாலையை அணிவித்து அன்டச்சபிலிட்டியே கிடையாது, அது முடிவுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லணும் அப்படின்ட்டு இவர் தாமு அண்ணா வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. இதை யார் எதிர்க்கிறான்னா, சோசியலிஸ்ட்காரங்களுக்கு பொறுக்கல. ஐயோ இப்படி ஏதாவது செஞ்சுட்டா கஷ்டமே, அப்புறம் நம்ம எங்க பழைக்க முடியும்னு நினைச்சிட்டு அவங்க அப்போஸ் பண்ணி என்ன சொல்றாங்க, இந்த சங்கராச்சாரியர் யாரு, நாங்க சங்கராச்சாரியர் எல்லாம் நம்ப மாட்டோம் அப்படின்ட்டு எதிர்ப்பெல்லாம் வருது. ஸோ அங்க அந்த மோதல்கள் ஏற்படுது. அப்புறம் இந்த சமரஸ்தா மஞ்ச் அப்படின்ட்டு நிகழ்ச்சி நடக்கிறதுல வந்து என்ன அப்படின்னா, அதுல வந்து இந்த மகாத்மா புலே அம்பேத்கர் இன் ஹிந்துத்வாவை இவங்க 2 பேரும் ஆதரிச்ச விஷயங்களை வந்து கொண்டுட்டு வர வச்சுச்சு அகேன்ஸ்ட் த சோஷியலிஸ்ட் வந்து இவங்க 2 பேர்த்தையும் ஆன்டி ஹிந்துவா சித்தரிச்சாங்க. பட் நம்மளோட சங் வந்து இவங்க 2 பேரும் ஹிந்து ஆதரவாளர்கள் அப்படி. அதாவது சீர்திருத்தம் அப்படிங்கிறது வந்து மதத்துக்கு எதிரானது கிடையாது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் இதை 1988 வந்து இவரோட இவருக்கு ஒரு சோதனை வேற வருது. இவர் இவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்வோம், 1988 ஒரு கவர் புக்ல கவர் பேஜ், அந்த புக்கோட கவர் பேஜ்ல சாமாஜிக் சமரஸ்தா அப்படிங்கிற இதுல வந்து டாக்டர் ஹெக்டேவர் டாக்டர் அம்பேத்கர் அப்படிங்க தலைப்பு அவர் எழுதியிருந்ததுல படத்தை போடுறாரு. நம்ம ஹெக்டேவர் ஜிக்கு தொப்பி இல்லாம போட்டாரு. இது ஒரு பெரிய பிரச்சனையாகி இவரை நிறைய பேர் திட்ட ஆரம்பிக்க, ஆனா அப்பதான் நிறைய பேர்த்துக்கு நம்ம பத்தங்கே ஜி யார் அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஒரு சின்ன மிஸ்டேக்கு நிறைய பேர் சொல்லவும் இவர் யார் அப்படின்னு தேடி பார்த்ததுல இவர் நிறைய விஷயங்கள் பண்ண விஷயங்களும் தெரிய வந்திருக்கு. இப்போ சுருக்கமா இன்னும் ஜஸ்ட் within 5 minutes I'll just complete. 1985-86 பல மாற்றங்கள் ஏற்படுது. சிவசேனா மகாராஷ்டிரால ஹிந்துத்வா கட்சியா உருவெடுக்குது. ராஜீவ் காந்தி அவருக்கு வந்து அங்க ஒரு பெரிய அடி கிடைக்குது. ஏன்னா அந்த ஷாபானோ கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த ஷரியா சட்டத்தை ஏத்துக்கிடல. அதே நேரத்தில் 1986 விஸ்வ இந்து பரிஷத் ராம ஜென்ம பூமியோட இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் மகாராஷ்டிரால என்ன ஆகுதுன்னா, தலித்ஸ் நான் தலித்ஸ்க்கு நடுவில் பொலிட்டிசைஸ் பண்ணி சண்டை மூட்டுறதுக்கும் அங்க வேலைகள் இடதுசாரி சிந்தனையாளர்கள் மூலமா நடந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவில் என்னன்னா, 18/1/1988 ஸ்ரீபதி சாஸ்திரி அப்படிங்கிறவர் ஒரு பெரிய கேப்ஷனை கொடுக்கிறாரு. டாக்டர் அம்பேத்கர் வாஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் இந்து சொசைட்டி அண்ட் நெவர் அன் எனிமி அப்படிங்கிறதுலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங் கேப்ஷன்ஸா இருக்கு சங்கத்து மூலமா. இந்த RSS மனுவாதம் அப்படின்ட்டு சொல்லப்படுற RSS காரங்க தான் இப்போ ரிசர்வேஷனுக்காக அவங்க வந்து போராடுறாங்க. தலித்தோட இஷ்யூஸை இவங்க தான் வந்து யார மனுவாதிகள் அப்படின்னு RSSனா மனுவாதிகள்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அதே அந்த RSS காரங்க தான் தலித் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றாங்க. அம்பேத்கரோட சிந்தனையை மக்கள் கிட்ட கொண்டுட்டு போறாங்க. இந்த 1990 கார் சேவகர்கள் அந்த அயோத்தியா ராமர் டெம்பிள் இஷ்யூல இவரும் வந்து ஆர்வத்தோட பார்த்துட்டு இருக்காரு என்ன ஆச்சுன்ட்டு. அங்க இவங்களுக்கு கிடைக்கிற செய்தி வந்து
சுயம் சேவகர்கள் அங்கே துப்பாக்கி சூட்டில் பலர் கொல்லப்படுறாங்க அப்படிங்கிற செய்தி. அப்போ இவரோட சிந்தனை என்னன்னா, அந்த முலாயம் சிங் யாதவ் ஒருவேளை அவுரங்கசீப்போட மறுபிறவியா இருப்பாரோ அப்படிங்கிற சிந்தனை இவருக்கு வருது. ஆனால் ராத்திரி தான் இவங்களுக்கு அந்த கார் சேவகர்களோட அந்த வெற்றி செய்தி கிடைச்சோன்னு இவரும் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காரு. இப்போ இங்க என்னன்னா, பல யாத்திரைகள் இவங்க நடத்துறப்போ இந்த சமரஸ்தா மஞ்ச் மூலமா நடத்துற யாத்திரைகள் இந்த அம்பேத்கரைட் சொசைட்டிக்குள்ள போறாங்க. அங்க அவங்க வந்து ஏற்கனவே நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருந்தனால அந்த அம்பேத்கரைட் சொசைட்டி அவங்க இருக்கிற அந்த பகுதியில் அந்த இடதுசாரி சிந்தனையாளர்கள் இருப்பாங்களா, அவங்களாம் வந்து நீங்க எதுக்கு இங்க வந்து அம்பேத்கர் ஜெயந்தி எல்லாம் இங்க எதுக்கு கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்கிறப்போ அந்த மக்களே ஆர்எஸ்எஸ்க்கு சப்போர்ட்டுக்கு வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர் நாடு முழுவதுக்கும் சொந்தமானவர், நீங்க மட்டும் உரிமை கொண்டாட முடியாதுன்னு அவங்களோட சொசைட்டியவே அவங்க சொல்ற அளவுக்கு மக்கள் கிட்ட நம்ம ஆர்எஸ்எஸ் சங்கத்து மக்கள் போயிருக்காங்க அப்படின்னு தான் தெரிய வருது. அப்புறம் இன்னொன்று வந்து ஹிந்துத்துவா பற்றி இவர் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறாரு. அவர் 1990 ஒரு புக்கை படிக்கிறார், கிறிஸ்டி மஹார் அப்படின்னு. எப்படி இந்த கிறிஸ்துவ பாதிரியார்கள் அவங்க வந்து ஹிந்துஸை வந்து எஸ்பெஷலி பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ், எஸ்பெஷலி மஹர், இவங்களெல்லாம் எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இதை வந்து இந்த புக்கு யார் எழுதுறா அப்படின்னா அட்வொகேட் பாலா சாஹிப் கைக்வாட். இப்போ இங்கே வந்து நம்ம ஆர்எஸ்எஸ் சுயம் சேவகர்கள் போய் இவரை வந்து அந்த என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, இவர் வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினாலும் அவரோட சோஷியல் ஸ்டேட்டஸ் மாறலை. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அப்போ நீங்க பேசாம தாய் மதத்துக்கே திரும்புங்க, இல்லை நீங்க பௌத்த மதத்துக்கு போங்கங்கிறாங்க. அவர் இருந்துட்டு சொல்றாரு, நான் எங்க பௌத்த மதத்துக்கு போக, நான் ஹிந்து மதத்துல தான் இருப்பேங்கிறாங்க. அவங்க இல்லை நீங்க பௌத்த மதத்துக்கு போகலாம் அப்படின்னு. இதுல என்ன ஆகுது அப்படின்னா, சிலர் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் பேராசையை கொடுக்குறாங்க. நீங்க கிறிஸ்துவ மதத்தை விட்டுட்டு பௌத்த மதத்துக்கு போயிருங்க, அங்க வந்து உங்களுக்கு நிறைய உங்களுக்கு ஃபண்டு கொஞ்சம் கிடைக்கும், நீங்க அம்பேத்கர் மாதிரி பெரிய பேர்லாம் வாங்கிடலாம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா இவர் வந்து நான் ஹிந்து மதத்துல தான் இருப்பேன் அப்படின்ட்டு வராரு. என்ன ஆகுது அப்படின்னா, இவர் மட்டும்தான் தாய் மதத்துக்கு திரும்புறாரு, இவர் கூட இருந்த யாருமே தாய் மதத்துக்கு திரும்பல. அப்புறம் இந்த சுக்தேவ் நவலே அப்படிங்கிற வந்து ஒரு நவலே ஒரு பிரதிஷ்டான், ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணலான்னு சொல்றாரு, மெடிக்கல் ட்ரஸ்ட், டாக்டர் ஹெக்டேவர் பேர்ல. அங்க வந்து கிளினிக் டிஸ்பென்சரிலாம் வச்சு ஷாம்பாஜி நகர்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்க வந்து என்னன்னா, ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்கள் டாக்டர்ஸா இருக்கவங்க வந்து சேவை செய்யறதுக்கு நாங்க காசுலாம் தர முடியாது, ஏதோ ஒரு சின்ன ஃபண்டில் நீங்க இது பண்ண முடியுமா அப்படின்னா நிறைய பேர் வராங்க. அது பெரும்பாலானவங்க பிராமணர்கள் அந்த இடத்துல வந்து சேவை செய்யறதுக்கு வராங்க. அவங்க வீட்டில் உள்ளவங்களும் வந்து இந்த சர்வீஸ்ல ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்றாரு. அப்புறம் இது ரொம்ப முக்கியமானது, 1989 கிரீஷ் பிரபுனே அவர் வந்து இந்த சமரஸ்தா மஞ்சில் வந்து என்னன்னா, ஒரு நிம்காவ் மஹலுங்கி ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு தலித்ஸ் அங்க அந்த இடத்துல இந்த தலித்ஸ் எல்லாம் கடன்காரங்க கிட்ட கடன் வாங்கினால அவங்க நிலத்தெல்லாம் வித்துட்டு மும்பையில போய் வேலைக்கு தேட போயிடுறாங்க. அப்போ அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து அந்த நிலத்தெல்லாம் மீட்டு கொடுத்து அங்க விவசாயம் செய்ய வைக்கிற ப்ராஜெக்டும் இவங்க பண்ணி 8லேருந்து 10 குடும்பத்துக்கு மேல கொண்டுட்டு வந்து அங்க அவங்கள ரீஹாபிலிட்டேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த பீம்ராவ் கஸ்தி அப்படிங்கிறவர் வந்து நொமேட் ட்ரைப்ஸ், அங்க இருந்த பழங்குடியினர்கள் அவங்களெல்லாம் வந்து கூட்டிட்டு வந்து அவங்களோட இன்ஜஸ்டிஸ், ஹார்ட்ஷிப்ஸ், போலீஸ் எந்த அளவுக்கு அவங்களுக்கு இது டார்ச்சர் கொடுக்குறாங்க, இது எல்லாமே பார்த்து அவங்களுக்கு எல்லாமே அதாவது அவங்களுக்கான ரெமெடி எல்லாமே கொடுத்து அவங்கள வாழ வைக்கிறாங்க, அவங்களுக்கு ரெகுலேட் பண்ணி விடுறாங்க அவங்க லைஃப்பை. ஆக மொத்தத்தில் இந்த புக்கில் இன்னும் நிறைய விஷயங்கள், இப்போ நான் சொன்னது ஒன்லி ஜஸ்ட் 1/4 தான். அதனால எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது எல்லாமே சொல்ல முடியலையே அப்படின்ட்டு. பட் நான் தெரிஞ்சுக்கிட்டது நிறைய. அதாவது எழுத்தாளர் ரமேஷ் பத்தங்கேஜி இன்னும் தேடிட்டு இருக்காரு. ஆர்எஸ்எஸ்குள்ள எல்லாருமே சொல்றாங்க மனுவாதம் இருக்கு, பிராமணிக்கல் டாமினன்ஸ் இருக்குன்னு, அது எங்க இருக்குன்னு அவர் இன்னும் தேடிட்டு இருக்காரு. மேபி நெக்ஸ்ட் எடிஷன்ல நம்மளுக்கு கிடைக்கலாம் போலுக்கு. ஸோ இதுதான் ஆக மொத்தம். ஆனால் நான் இதில் வந்து என்னோட கருத்தை என்ன வைக்கிறேன்னா, ஒரு 8 மாசமா
நம்ம மனு தர்ம சாஸ்திரம் பெண்களை இழிவுபடுத்தினத சிலர் பேசின உடனே மனு அப்போ கோவிட் டைம் வரையா மனுவவே குருவா ஏற்றுக்கிட்டு அடுத்த ராத்திரி 2 மணி 3 மணிக்கெலாம் எழுந்துச்சு உட்காந்து மனு தர்ம சாஸ்திரத்தை ஃபுல்லாக படித்து முடித்தேன். 8 மாதமா இப்படி படித்து பார்த்தேன், அப்படி திருப்பி படித்து பார்த்தேன். இதில் இருக்க தொடர்பில் உள்ள புருஷ சூக்தாலேருந்து சாண்டயோக உபநிஷத்துலேருந்து பகவத்கீதாலேருந்து மகாபாரதத்துலேருந்து நம்ம சிவபுராணத்துலேருந்து எல்லாத்தையும் புரட்டி பார்த்துட்டேன். எனக்கு இந்த ஜாதி சூத்ர ஜாதின்னு எங்கேயுமே கிடைக்கலங்க. அப்போ மனு தர்ம சாஸ்திரத்தை நம்ம முன்னோர்கள் இவ்வளவு காலமா வச்சிருந்தது, இன்னைக்கு திடீர்னு நம்ம வந்து அது தப்புன்னு சொல்றது எந்த வகையில நியாயம் அப்படின்னு தான் நம்மளோட கேள்வி. அப்போ நம்ம தான் புத்திசாலி, அவங்கள யாருமே ஞானஸ்தர இருந்தது இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ அதுல இருந்த நல்ல விஷயங்களை நாம உண்மைத்தன்மையை எடுத்து வச்சோம்னா தான் அந்த மனுவுக்கு நாம மனுவோட மன்வந்தரால தான் நாம இருக்கிறோம், அவரோட உலகத்துல தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அவரை விரட்டி விட்டு நம்ம வாழ்றது சரி கிடையாது. அவரை நம்ம காப்பாத்தி அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறதான் வேண்டுகோள். வணக்கம். நம்ம தமிழகத்துல உயர்நீதிமன்றத்துல மனுவுக்கு சமாதியா மனுநீதி சோழன் அவர் மகனுக்கு தேர்ல இட்டு கொண்டாரு. அந்த அளவுக்கு மனுவை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா கடைசி வரைக்கும் அவர் தேட ஆரம்பிச்ச மனு எங்கன்னு கிடைக்கவே இல்லைன்றதோட முடிச்சிட்டீங்க. உங்களுடைய நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். சிலருக்கு ஏதாச்சும் கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு தோணும். இப்போ ஜிஎல் திராவிடமைய புக்கு அவரே வந்திருக்காரு, ஏதாச்சும் இந்த இது என்ன அர்த்தம் அப்படின்றது கேட்கலான்னு தோணும். இல்லை இப்போ நம்ம பேசின விஷயங்கள் ஏதாச்சும் நம்ம கேட்கலான்னு தோணும். அந்த மாதிரி கேள்விகள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, பதில் கிடைக்கும் நமக்கு. நமக்கு ஆமர் வீச்சி இருக்காரு, அவர் நிறைய படிச்சிருக்காரு, பெரிய ஸ்காலர், அவர் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவார். நம்ம ஏதாச்சும் தேவை அப்படின்னா ஒரு கேள்விகள் அதை மனசில் இருக்கும், அதை இப்போ கேட்டிங்கன்னா நமக்கு இப்போ அதுக்கு ஒரு பதில் கிடைக்கலாம். சொல் மைக்ல ஒரு அனைவருக்கும் வணக்கம். திடீர் உப்புமா மாதிரி நானும் ஏதாவது 4 வார்த்தை பேசலான்ட்டு. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்கா என்று வாடிடும் இவ்வாடுதலை. அனைவருக்கும் வணக்கம். அம்மாவுடைய அந்த பேச்சு, அந்த புத்தகத்தை நான் இது வரைக்கும் வாசிக்கலை, அது அவசியமாக வந்து வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்துறது. அதில் யார் சூத்ரன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவங்க வந்து எண் பண்ணாங்க. இதுக்கு ஆன்சர் இருக்கு. யார் சொல்லியிருக்காங்கன்னு 2 பெரிய மனுஷங்க சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து காஞ்சி மகாபெரியவர், அவருடைய தெய்வத்தின் குரல்ல சொல்றார். அவர் ஒரு வேத மந்திரத்திலேருந்து எடுத்துன்னு வர, ஜென்மனா ஜாயத்தே சூத்ரஹா சம்ஸ்காரேரு த்விஜ உச்சத்தே. உலகத்தில் பிறக்கரிச்ச எல்லாருமே சூத்ரன் தான். அவனுக்கு ஏற்படக்கூடிய சம்ஸ்காரங்கள், அவன் செய்யக்கூடிய சம்ஸ்காரங்கள், இதனால் அவன் அடுத்த நிலையை அடைகிறான் அப்படின்னு அவர் சொல்றார். இன்னொருத்த சொல்றார், இந்த அத்தாரிட்டியை நம்மளால மறுக்கவே முடியாது. அவர் யாரும் இல்லை, மகாகவி பாரதியார். அனைவருக்கும் யாரை தெரியும்? மகாகவி பாரதியார்னா என்ன தெரியும்னா, அவர் என்ன பாட்டு எழுதினாருங்கிறது தான் தெரியும். பாரதியாருடைய கட்டுரைகள் ஒரு புஸ்தகம் இருக்கு. அதுல யார் பிராமணன் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா எழுதுறாரு. அத அவரா உட்காந்து ஓரமா உட்காந்து எழுதுறாரான்னு கிடையாது. வஜ்ர சூச்சிகா உபனிஷதம் அப்படின்னு ஒரு உபனிஷத்துல இருந்து எடுக்கிறார். அது என்னது? வஜ்ர சூச்சிகா. சூச்சின்னா ஊசி, வஜ்ரம்னா வைரம். வைரத்தால் ஆன ஊசியை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இப்போ இருக்கிற இந்த நம்மளுடைய இந்த இண்டஸ்ட்ரியில இரும்பை அறக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், வேற எதாலையும் அறக்க முடியாது.
அந்த உபனிஷத்துக்கு பேரே வஜ்ர சூச்சிகா உபனிஷதம். இது அந்த ஒரிஜினலாக எழுதப்பட்ட உபனிஷதங்கள்ல இல்லை, அதற்கு அப்புறமாக ஏற்பட்டிருக்கு. அதுல ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அதை பத்தி பாரதியார் சொல்றார். ஒருத்தன் போய் கேட்கிறான், யார் பிராமணன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறான். அவரு இந்த உடம்பு பிராமணனா அப்படின்னு, உடம்பு பிராமணனா இருக்குமோ அப்படின்னு யோஜனை பண்ண வேண்டியதா இருக்கு. அப்போ ஒருத்தன் அந்தணனா ஒருத்தன் இருக்கான், அவன் இறந்து விடுறான். இறந்தா அந்த உடம்பு பிராமணனா இருக்கும் பட்சத்துல அந்த உடம்பை எரிக்கிறாங்கல்ல, அவனுடைய பிள்ளைகள் எரிக்கிறாங்களா இல்லையா, அவர்கள் ஒரு பிராமணனை கொன்ற பாவம் அவங்களுக்கு வந்துருமா இல்லையா, பிரம்மஹத்தி தோஷம் அவங்களுக்கு ஏற்படுமா இல்லையா? அப்படி ஏற்பட்டிருந்தா இந்த தோஷத்திற்கு இன்னென்ன பாதகங்கள் இவர்களுக்கு ஏற்படும் இருக்கா இல்லையா? அது எதுவும் நடக்கலையே. அப்போ உடம்பு பிராமணன் இல்லை, அப்ப வேற எது பிராமணன் அப்படிங்கிற அடுத்த கேள்விக்கு போற. இப்ப நம்ம சொல்றோம், இப்போ மாடர்ன் மேனேஜ்மெண்ட்ல ஸ்லைஸ் அண்ட் டைஸ் அப்படிலாம் நம்ம சொல்றோம். த டாப் டவுன் அப்ரோச், அப்படி மேலேருந்து ஒன்று ஒன்றா கீழே வரதெல்லாம் சொல்லிட்டு, அதே டெக்னாலஜியை பாரதியார் வஜ்ரசூஜிகா உபனிஷதத்தை மேற்கோள் காட்டி சொல்றோம். அந்த இடத்துல அவர் என்ன கேட்கிறார், அப்போ இது ஒருத்தருடைய குணத்தால தான் வருது, அவனுடைய செய்கையால வருது, அதனால இவன் தான் பிராமணன் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா, சரி அப்ப யார் அப்ப வந்து என்ன செய்யணும்? அந்தணன்னா யாரு? 6 தொழில் செய்யக்கூடியவன் தான் அந்தணன். அறுதொழிலோர்னு இருக்கு, ஷட்கர்ம நிரதர்கள் என்று சொல்றாங்க. 6 தொழில் என்னது? தானம் வாங்குதல், தானம் அளித்தல், யாகம் செய்தல், யாகம் செய்வித்தல், வேதம் ஓதுதல், வேதம் ஓதுவித்தல். இந்த 6 தான் செய்யணும். அப்போ அந்தணனாக இருக்கிறவன் இந்த 6 செயல்களை மட்டும்தான் செய்யலாங்க இருக்கும்போது இதை வேற யாருமே செய்யவே இல்லையா? பல பேர் செய்யறாங்களே அப்படின்னு ஒரு ஸ்டெப்பா அவர் வந்து எடுத்துட்டு வர்றார். கடைசியா அவர் அதை எப்படி எடுத்துக்கொண்டு போய் எண்ட் பண்றாருன்னா, இந்த ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு சொல்றார் அவர், உலகத்துல பிறக்கரிச்சு எல்லாருமே சூத்திரர்கள் தான், பிராமணன்கிறது ஒரு நிலை, நீ அந்த நிலையை அடையணும், அதற்கான முயற்சியில எல்லாருமே ஈடுபடணுங்கிறார். எந்த தொழிலை செய்கிறவனும் அதுல மேன்மை அடையணுங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தான்னா அவன் சூத்திரனும் இல்லை. வைசிய குலத்தில பிறந்தவன் வைசிய தர்மத்தை அனுஷ்டித்து அவனுடைய தொழிலை இன்னும் அதுல அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்காம சோம்பலா இருந்தான்னா அவன் வைசியனும் இல்லை. அதே மாதிரிதான் சத்திரியன், அதே மாதிரி தான் பிராமணன். ஆக யாரும் எந்த வர்ணத்திலிருந்தும் எங்கும் போகலாம்ங்கிற ஒரு எண்ணத்தை அவர் அருமையாக பாரதியார் கட்டுரைகள் அப்படிங்கிற புஸ்தகத்துல இருக்கு. இதை அனைவரும் வாசிக்கும். எளிய தமிழ்ல தான் சொல்றாரு. இந்த வேற ஏதோ ஒரு புஸ்தகத்துக்காக நான் எழுதப்பட்டு போகும்போது இது எதேச்சியா என்னுடைய கண்ணுல பட்டுது. அதை அந்த அம்மா ஒரு கேள்வியா கேட்டாங்க, அது டக்குன்னு எனக்கு எல்லார்கிட்டையும் வந்து பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது. வஜ்ர சூச்சிகா உபனிஷதம், அந்த புஸ்தகத்துல இன்னும் வேற என்னெல்லாம் இருக்கோ அதை பத்தி எனக்கு தெரியல. அதையும் நாம எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி படிச்சு அதை நம்ம வந்து எழுதுவோம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள். நன்றி. நமக்கு இப்போ பேசின விஷயங்கள் ஏதாவது சந்தேகமாக இருந்துச்சுன்னா நம்ம கேட்கலாம். நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்க? ஜி கேட்டால் கிடைக்கும் அப்படின்றது. ஜி சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த பொன்னான நேரத்தில் உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவிட்டீங்க.
கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் தொடர்ந்து இந்த மாதிரி முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக எப்போதுமே மக்கள்கிட்ட போய் மேகி சாப்பிட்லாம், நூடுல்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னா சந்தோஷமாக வருவாங்க, அது உடம்புக்கு கெடுதல்னு தெரியாமல். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்வாங்க. அந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் வராமல் இருந்திருப்பாங்க. நீங்கள் போய் சொல்லணும் நீ தப்பு பண்ணிட்டியே அப்படின்னு. ஏன்னா இது கேழ்வரகு மாதிரி, கஞ்சி மாதிரி, கம்பு மாதிரி, டேஸ்ட் இருக்காது, ஆனால் உடம்புக்கு நல்லது. சிலர் வேற எங்கேயோ போகலாம், அதெல்லாம் மேகி மாதிரி, நொறுக்கு திணிகள் மாதிரி, அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் உடம்புக்கு பாதிப்பு. அதனால் இந்த மாதிரி நிறைய ஆரோக்கியமான ஆர்கானிக் விஷயங்கள், இப்போ அது குறிப்பாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு ஆர்கானிக்ன்ற வார்த்தை. ஆர்கானிக் விஷயங்கள், உண்மையான விஷயங்கள் நம்ம தேடணும். அதுக்கு நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு தரணும். அதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு எங்கேயாச்சும் தோணுச்சுன்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு போகணும். பாரதியார் பற்றி பேசினார். பாரதியார் எவ்வளோ பெரிய மகான், ஆனால் கடைசியில் அவர் கடைசி காலகட்டத்தில் அவர் காலமானதுக்கு அப்புறமா எத்தனை பேர் போனாங்க. இன்னைக்கு நம்ம அவரை பற்றி பெருமையாக பேசிட்டு இருக்கிறோம், ஆனால் அப்போ அவ்வளோ கம்மியாக தான் போனாங்க. அந்த மாதிரி இந்த வாய்ப்புகள் வரும்போது நம்ம பயன்படுத்திப்போம். அதோட மிஸ் பண்ணிட்டோமேன்னு வருத்தப்படாமல் அடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் வரும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க, சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வருவோம். நம்ம கண்டிப்பாக கலந்துப்போம், அவங்ககிட்டயும் சொல்லுவோம். இந்த பொன்னான நேரத்தில் நீங்கள் வந்திருந்த அனைவருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.